Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening. அல்ஹம்துலில்லாஹ். புகழனைத்தும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு. எல்லாம் வல்ல இறைவனுடைய அருட்கொடையினாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பிரார்த்தனையின் பலனாகவும் இன்னும் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இன்றைய நம்முடைய கதாநாயகர் மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த ஒரு ஆசையை கொண்டும் இந்த ஒரு சிறப்பான ஒரு மஜ்லிஸ், ஒரு அமர்வு. நாம் ஏற்கனவே இந்த அமர்வு ஒரு டிவைன் பிளாக் மஜ்லிஸ் என்ற அடிப்படையில இந்த ஜூம்ல 54 தவணைகள் நடத்தியிருக்கிறோம். இன்று 55வது தவணையாக இங்கு நடப்பதற்கு ஏக இறைவன் தயவு புரிந்திருக்கிறான். புகழும் நன்றியும் அந்த அல்லாஹ்வுக்குத்தான். இது ஒரு விசேஷம் பாருங்க. மஸ்னவி என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், ஈரடி வெண்பா. பாருங்க, நம்முடைய நம்பரம் இரட்டையான நண்பராக 55வது தவணையில நாம் வந்திருக்கிறோம். அதனால என்னவோ ஒரு கராமத்து மாதிரி அவதார் எதிர்த்தோட 2 அவதார் எதிர்த்து வந்தாங்க. அதை ஈரடி வெண்பாண்டு நிரூபிக்கிறதுக்கு ஒரு கராமத்து ஏற்பட்ட மாதிரி இருந்தது. அது ஒரு சிறப்புக்குரியதுதான். இப்பொழுது நம்ம இந்த நிகழ்வு துவக்கமாக நம்ம இந்த முபாரக்கான இந்த நாள் குரூஸ் முபாரக்குடைய நினைவு நாள். இந்த நினைவு நாள்ல நாம நிகழ்ச்சியை துவங்க இருக்கிறோம். ஒரு கலந்துரையாடல். மேற்கொண்ட விவரங்கள் சொல்வதற்கு முன்னால வழமையான முறையில, கண்ணியமான முறையில நாம் இந்த அமர்வையும் ஒரு கிராத் ஓதி, திருப்பனை குரானுடைய வசனங்களை ஓதி நாம் துவங்கி வைப்போம். நம்முடைய சகோதரர் ஜலால் பஹிமி வந்திருக்கிறாங்க. ஜலால் பஹிமி ஒரு சின்ன சூறாவை ஓதினாக்க நல்லா, இறை வசனம் ஓதினா நல்லா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத். இன்னைக்கு ஒரு ஜூம் மீட்டிங் அபுதார் மദ്രാஸ்ல வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். சதகல்லாஹுல் அலீம். ஜஸாக்கல்லாஹுல் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான முறையில் நமக்கு சூரா ஓதின சகோதரர்களுக்கு நன்றி. இப்பொழுது நான் இங்கே நம்முடைய அந்த டிவைன் பிளாக் மஜ்லிஸின் சார்பாக இப்பொழுது நாம் மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ஆத்ம ஞானி அல்லாமா மௌலானா ஜலாலுத்தீன், மற்றவங்க சைலண்ட்ல போட்டா நல்லா இருக்குமே, மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உருஸ் முபாரக் நினைவு நாள் ஒன்று கூடல் என்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். இப்ப நினைவு நாள் ஒன்று கூடல் என்று சொல்லும் பொழுது குறிப்பாக நாம் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து, ஒரு பேச்சாளரை, சிறப்பு பேச்சாளரை தேர்ந்தெடுத்து அவர்களை ஒரு தலைப்பை கொடுத்து அல்லது அவர்கள் தேர்ந்தெடுத்த தலைப்புல பேச வைப்பது வழக்கம். அப்படி இல்லாமல் இந்த மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் சொந்தம். இலக்கிய நயம் உள்ளவர்கள், இலக்கிய ஆர்வம் உள்ளவர்கள், ஆன்மீக தேடல் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும், அவர்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அவர் சொந்தமானவர் என்பது எல்லாருக்கும் அறிந்ததுதான். அந்த அடிப்படையில் இன்று நம்முடைய நினைவுகளில் கலந்து கொள்வதற்கு மரியாதைக்குரிய நமது ஆஸ்திரேலியாவிலிருந்து சகோதரர் மல்லையராஜ் அவர்கள், இன்னும் நம்ம சென்னையில இருந்தும் நம்மளுடைய சிறப்புக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பேராசிரியர் செல்வமணி அவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அத்தனை பேரையும் இந்த டிவைன் பிளாக் மஜ்லிஸின் சார்பாக நான் வருகின்ற வரவேற்பதிலும் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி தொகுப்புல தொகுத்து வழங்கக்கூடியவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய அபுதாஹிர் பஹிமி மதரி ஹசரத் அவர்கள். ஆகவே அவர்களுடைய இந்த தொகுதியை, இந்த தொகுப்பை அவர்கள் முழுமையாக தொகுத்து வழங்க வேண்டும் என்ற நான் இந்த இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சார்பாக கேட்டுக்கொண்டு, இந்த கலந்துரையாடலிலே எனக்கும் நீங்கள் ஒரு பேச்சாளராக வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக இந்த தொகுத்து வழங்கக்கூடிய பொறுப்பை தாங்கள் இனிதே துவங்குங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சைலன்ஸ் செய்து எடுத்து விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள் புரியும் இறைவனுக்கே புகழ் அனைத்தும். மருள் நீக்க வந்த மாணவி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உயர் வழியை தங்கள் வாழ்வில் அடியொற்றி நடந்த
இறைநேச செல்வர்கள் அனைவர் மீதிலும் வல்ல இறைவனின் வற்றாத வான்கருணை நில்லாது நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தினம் ஆத்ம ஞானி அல்லாமா மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு உரூஸ் முபாரக், அதனை முன்னிட்டு மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கும் அவர்கள் கோர்வை செய்த இலக்கியமும் ஆன்மீகமும் ததும்பக்கூடிய மஸ்னவி ஷரீஃப் என்கிற அந்த மாபெரும் கிரந்தம் தமிழில் எமது ஃபஹீமியா ட்ரஸ்ட் நிறுவனத்தின் மூலம் வெளியிடப்பட்டது நீங்கள் அறிந்ததே. அதனை வாசித்து உள்ளுணர்ந்து அதன் மீது வற்றாத பற்று கொண்டிருக்கக்கூடிய அருமை அறிஞர் பெருமக்கள் அவர்களுடைய நினைவலைகளையும் அவர்களுடைய கருத்துக்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உலகறிய பகிர்ந்து கொள்வதற்காக டிவைன் பிளாக் மஜ்லிஸ் மூலமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் முகமது மாரூஃப் BA அவர்கள், மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது காதல் கொண்டவர்கள், மஸ்னவி ஷரீஃபின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், அவர்களுடைய ஏற்பாட்டிலே இன்றைக்கு சிறப்பாக இது நடைபெறுகிறது. இன்னும் அவர்களை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருந்தாலும் இது இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கு நான் ஒரு தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த டிவைன் பிளாக் மஜ்லிஸ் மூலமாக சிறப்பான தொடர் நிகழ்வுகள் ஜூம் மூலமாக உலகறிய நடைபெற்று வருகிறது. தலைவர் அவர்கள் சொன்னது போல ஒரு இஸ்லாமிய அறிஞரை அழைத்து அவரை வைத்து அவர்கள் மூலமாக உரையாற்ற செய்வது வழமை. ஆனால் மௌலானா ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாம் என்கிற முஸ்லிம்களுக்கு மட்டுமே சொந்தமானவர்கள் இல்லை. எப்படி மாணவி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகுக்கும் சொந்தமோ அப்படி மௌலானா ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படித்தான். அதனாலே மஸ்னவி ஷரீஃபை வெளியிடத் தொடங்கிய நாட்களில் இருந்து இன்று வரை சகோதர சமுதாய மக்கள் அதன் மீது எவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் எனக்கு நேர்ந்த அனுபவங்களை முகநூலிலே நான் நிறைய எழுதியிருக்கிறேன். அவை அனைத்தும் இங்கே பகிர்வதற்கான நேரம் இல்லை. இங்கே மிக முக்கியமாக அறிஞர் பெருமக்கள் அவர்களுடைய கருத்துக்கள் பகிரப்படுவதற்காக வேண்டி அவர்களுக்கு இடமிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். தலைவர் அவர்கள் தங்களுடைய தலைமை உரையை நிகழ்வின் நிறைவுரையாக தருவார்கள் என்று வேண்டிக்கொண்டு இப்போது முதலாவதாக இங்கே 4 பேச்சாளர்கள் மரியாதைக்குரிய ஆஸ்திரேலியாவிலிருந்து இன்றைக்கு நாம 17ஆம் தேதி நம்முடைய நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்றால் அவர்கள் 18ஆம் தேதியிலே இருக்கிறார்கள். நாம் அமீரகத்திலே இரவு 7:30 மணியிலே இருக்கிறோம், இந்தியாவிலே 9 மணியிலே இருக்கிறோம் என்றால் அவர்கள் நடுநிசி 2 மணியை தாண்டி அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நடுநிசியிலே இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வீற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்ன நாளில் இருந்தே அவர்கள் தங்களுடைய உள்ள கிடக்கையை அன்பை பரிமாறிக்கொண்டு ரூமியின் மீது ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். இங்கே 4 பேச்சாளர்கள், இறுதியாக தலைவருடைய நிறைவுரை. இது கருத்தரங்கம் என்பதாலே சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள் வரையிலே ஒவ்வொரு பேச்சாளர்களும் உரை நிகழ்த்துவார்கள். துவக்கமாக ஆஸ்திரேலியாவிலிருந்து அறிஞர் பெருந்தகை திரு மல்லையா ராஜ் மகாலிங்கம் அவர்களை உங்களுடைய அற்புத உரையை நிகழ்த்துமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய முகமது மஹ்ரூப் அவர்களுக்கும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்த அபுதாகிர் அவர்களுக்கும், நான் அன்புடன் எதிர்பார்த்து கொண்ட நாகூர் ரூமி ஞானாலய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இல்லாதிருந்த போதிலும் அவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம்.
மற்றும் ப்ரொஃபசர் செல்வமணி இங்கு இருக்கிறார். அவருக்கும் என் வணக்கம். தோழமைகளுக்கும் சகோதரர்களுக்கும் என் அன்பு வணக்கம். ரூமி, நான் என்னுடைய இந்த பங்களிப்பில் ஆங்கிலம் ஏதேனும் கலந்திருந்தால் தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். மேலும் நான் உரையாடும் போது வழக்கு மொழியிலும் சுத்த தமிழிலும் பேசும்போது ஏதாவது இடையூறு இருந்தால் எனக்கு ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் என்னை மன்னிச்சுக்கோங்க. ரூமி அப்படின்னாலே இட்ஸ் எல்லாமே எனக்கு ரூமி தான். ரூமி இஸ் எவ்ரி திங் ஃபார். எதனால் அப்படி வந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவரோட கோட் நான் படிக்கிறது என்னன்னா, லெட் யுவர் செல்ஃப் பி சைலண்ட்லி ட்ரான் பை த ஸ்ட்ரேஞ்சர். இன்னும் கொஞ்சம் சவுண்டு இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்க முடியுமா? சவுண்டு இன்னும் கொஞ்சம் கூட இது பண்ண முடியுமா? சரியா கேட்கலீங்களா? கொஞ்சம் சவுண்டு இப்போ கொஞ்சம் நல்லா வருது ஆடியோ. ஓகே, நான் பக்கத்தில் வந்து பேசுறேன் அப்படின்னா. So let yourself be silently drawn by the strange pull of what you really love. It will not lead you astray. That அப்படின்னா, உண்மையிலேயே நீ எதை நேசிக்கிறாயோ அதன் விசித்திரமான ஈர்ப்பு உன்னை அமைதியாக இழுத்துச் செல்லட்டும். அது உன்னை ஒருபோதும் தவறான வழிக்கு இட்டுச் செல்லாது. இந்த உண்மை, இந்த ஃபார்முலா எல்லா மதத்திலும் எல்லா விளிம்புகளிலும் உண்டு. இத 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் சொல்லும்போது, அவருக்கு முன்னாலேயே 11ஆம் நூற்றாண்டில் வந்த உமர் கய்யாம் அதே தான் சொன்னார். அவர் தர்க்கமா பேசினாரு. ரூமி அன்பும் இசை வடிவும் கலந்த சூஃபி மூலமா சொன்னார். இசையால் வசமாக இதயம் அது அப்பவே அந்த ஃபார்முலா கொண்டு வந்தார் அவர். ரூமியினால் நான் ஈர்க்கப்பட்டேன் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. எனக்கு வெறும் 15 நிமிஷமா 10 நிமிஷமா அப்படிங்கிறதுனால அந்த எசன்ஸ் பண்ணி சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் இடையில எனக்கு கொஞ்சம் பேச அனுமதிங்க, நான் நிறைய பேசுவேன். ரூமி 66 வயது வாழ்ந்தாலும் 66 ஜென்மங்களுக்கு தேவை, 66 ஜென்மம், 66 ஏழுலோகங்களுக்கும் தேவையான அனைத்து பொருள் கொண்ட அம்சங்களை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இப்பதான் அது வெளியே வருது. அமெரிக்கன் ரைட்டர்ஸ் உங்க பேர் என்ன, தி எசன்ஸ் ஆஃப் ரூமி அப்படின்னு கோல்மன் பாக்ஸ் எழுதினாரு. ஹிடன் மியூசிக்னு மோர்கன் மஃபியா, நஜியா மெல்ஃபியா அவங்க எழுதினாங்க. ஒரு 7 புக்கு நான் இன்னும் என் கையில் இருக்கிறது. எவ்ரிதிங், எதுவுமே கருத்து கொஞ்சம் கூட சிதறாம. நான் 2021 ஃபஹீமியா பப்ளிஷர்ஸ் வாங்கின 6 பதிப்பையும் 6 தொகுதியையும் நான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் கூட மாறல. நிறைய புஸ்தகம் மறுபதிப்பு 2ஆம் பதிப்பு போடும்போதெல்லாம் நிறைய கருத்துக்கள்லாம் மாறிடும். இந்த ரூமி இது மட்டும் மாறவே மாட்டேங்குது. ஒருவேளை நான் படிக்கிறத அப்படி எடுத்து படிக்கிறேன்னா, இல்ல அந்த எசன்ஸ் தெரிஞ்சதுனால எனக்கு அந்த மாதிரி புரியறதான்னு தெரியல. அது இறை அருளான்னு எனக்கு சொல்ல தெரியாது. அந்த கருத்தும் அந்த உட்பொருளும் எல்லாம் அப்படியே இருக்கிறதுல. இந்த இந்த எல்லாருக்கும் குரான் பொது உடைமை அப்படிங்கிற மாதிரி இது பார்சிஸோட குரான் அப்படின்னு சொல்றாங்க. என்னை கேட்டா இது உங்க குரான்ல ஒரு வேர்டு வருமே, அதாவது உலக மக்களுக்கு நல்லுரையே அன்றி இது வேறில்லை. அதுதான் இதோட எசன்ஸும். இது யாரு படிச்சாலும் சரி, யாரும் படிக்கட்டும். நான் இங்க இந்த மதம் அந்த மதம் இந்த ஜாதி அப்படிலாம் பேச விரும்பல. யாரும் படிக்கட்டும். மனிதனாய் பிறந்த, இறைவனால் படிக்கப்பட்ட மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த ரூமியை பத்தி தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நான் ரூமியையும் உமர் கய்யாமையும் கம்பேர் பண்ணேன். ரூமியையும் கபீரையும் கம்பேர் பண்ணேன். ரூமியையும் மிக்கேல் நைமியையும் கம்பேர் பண்ணேன். 11th century, 13th century and 19th century எல்லாமே ஒண்ணு. ரூமி அவர்கள் எழுதினது தெளிந்த நீரோடை சென்று கடலில் கடக்கும் நீர். உமர் கயாம் அவர் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல இருந்தவர்.
அது மட்டும் இல்லாம அந்த டிஃப்ரெண்ட் ஃபீல் கலந்ததுனால காட்டாற்று வெள்ளம் போல் சென்று கடலில் கலக்கக்கூடிய நீர், அவர் சொன்ன தத்துவங்கள் எல்லாம். கபீரும் அதே மாதிரி தான் சொன்னாரு. மிக்கேல் நைமி த புக் ஆஃப் மிர்தாத் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அவர் 19ஆம் நூற்றாண்டு. அவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். அவரும் ரூமியை ஒத்த கருத்துக்களை கொண்டு செல்கிறார். எந்த இடத்துலயுமே அவரும் கடவுள்னு சொல்லல, இவரும் கடவுள்னு சொல்லல. இறை அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும். ஆக எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மூலப்பொருளாக ரூமி அவர்கள் எழுதினது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. சாரி. அதனால எனக்கு இந்த மஸ்னவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் டெய்லி படிப்பேன். அந்த ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும் எனக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு ஏற்படும். அது 1244 ரூமி சாம்சை டர்ப்ரீஸ் அவரை சந்தித்த போது ஏற்பட்டு அவர்களுடைய உரையாடலுக்கு இடையே, பங்களிப்புகளுக்கிடையே, பரிந்துரைக்கப்பட்ட செய்திகளுக்கு இடையே ஒவ்வொரு சுத்திகரிப்பும் நிகழ்வும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஒண்ணு பேசியிருப்பாங்க, நாளைக்கு அவங்க 2 பேரும் பேசும்போது அதே பொருள் அவங்களுக்குள்ள வருமா வராதா அப்படிங்கிறது அவங்களுக்கே சந்தேகம். ஏன்னா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா, 2 பேரும் காதலர்களா, 2 பேரும் ஆசிரியர் மாணாக்கர்களா, 2 பேரும் 2 ஜீவன். அவர் வந்ததுக்கு அப்புறம் ரூமியோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆச்சு. ஒரு நாள் சமூகம் அவரை மறைத்து விடுகிறது. அவர் இறந்தார் நான் சொல்ல மாட்டேன், மறைத்து விடுகிறது. அவரை பிரிந்த துக்கம் தாளாது ரூமி அவருடைய ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் மேல போயிட்டார். அதாவது அவரு பேர்சியில் இருக்கும்போது மங்கோலிய இனம் படையெடுத்து வந்தப்போ ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு நாடா கடந்து போகும்போது எதுவுமே நிலை இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க் அவர்கிட்ட வந்ததுனாலதான் இவ்வளவு எழுதினார் அவர். அந்த 2வது பார்ட் தன்னுடைய நண்பரோ தன்னுடைய குருவோ மாயமாயிட்டாரு. அந்த பிரிவு இன்னும் அவரை ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப ட்விஸ்ட் பண்ணிடுச்சு. அவரை எழுத்து இன்னும் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மஸ்னவி வந்தது. அது உண்மை. அது அவர் எழுதுனது எல்லாமே உண்மை. அது எந்த காலத்துக்குமே உண்மை. உண்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சும்மா 4 எழுத்து இல்ல. அது இட்ஸ் clear and transparent, very clear and transparent. Anyone can understand, anyone can follow, everybody should follow. நீ கடலில் நீ இறைவனோட சேரணும் அப்படின்னு சொல்லி எண்ணத்துல நீ போய்கிட்டு இருக்க அப்படிங்கிற எண்ணத்துல நீ போகும்போது நீ இறைவன் உனக்குள்ளதான் இருக்காரு அப்படிங்கிறது நீ மறந்துடாது. The target is God, but you are the God. The God is with you. அப்படிங்கும்போது எல்லாமே முழுமையடையும். நான் முதல்ல சொன்ன மாதிரி உண்மையிலேயே நீ எதை நேசிக்கிறாயோ அதன் விசித்திரமான ஈர்ப்பு உன்னை அமைதியாக இழுத்துச் செல்லட்டும். அது ஒருபோதும் தவறான வழிக்கு இட்டு செல்லாது. இட்ஸ் த மேசிவ் கேப்ஷன் இந்த மஸ்னவில. நிறைய இருக்கு. இசை, அன்பு, இப்படி ஒவ்வொரு பாட்டா கொண்டு போனோம்னா இப்ப 15 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுத்துருக்கீங்களா? 10 ஆண்டுகள் போனாலும் நிறைய பேசலாம். பட் இந்த மஸ்னவி இப்போ கான்ஃபரன்ஸ் கால் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். இது 1907 வரைக்கும் அவ்வளவு வெளியே வரல. இன்னும் சொல்ல போனா 1892 வரைக்கும். அதுக்கப்புறம் அமெரிக்கன் ப்ரொஃபசர்ஸ் ஒருத்தட்ட கையில வாட்ஸ் இஸ் நேம் எக்ஸாக்ட்லி இஸ் E.H. Winfield. அவர் பிள்ளை, இஸ் பாஸ்ட் அவே. E.H. Winfield அவரு த எசன்ஸ் ஆஃப் ரூமி, த ரூமி இஸ் லவ் அப்படிங்கிறத எழுதி வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ரூமி தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
ரூமி தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு மதத்திலையும் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்து மதத்துல குரு இருப்பாங்க, சித்தர்கள் இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மதத்திலையும் ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அவங்களோட ரியல் எக்ஸ்ட்ராக்ட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி ரூமியோட லைஃப் ஆஃப்டர் 600 இயர்ஸ் 600 வருஷம் கழிச்சு வந்திருக்கலாம், வரணும் அப்படின்னு இருக்குமோ என்னமோ. பட் இப்போ மலரும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வித்தியாசமாக அந்த மஸ்னவி படிக்கிற எல்லாருக்குமே எந்த நாளும் எல்லா நாளுமே ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக இருக்கும். ஏன்னா அவங்க மனசுக்குள்ள அந்த ஒரே ஒரு கரு மட்டும்தான் இருக்கு. உண்மையில் நீ எதை நேசிக்கிறாயோ அந்த அந்த தட்ஸ் லவ். அந்த லவ் அது ஒண்ணு மட்டுமே இருக்கும்போது எல்லாமே வித்தியாசமா தெரியும். பிகாஸ் இந்த 7 ஸ்வரங்கள் சொல்றோம்ல, 7 ஸ்வரங்கள் என்ன எத்தனையோ படிகள்ல எத்தனையோ பரிமாற்றங்கள்ல மாற்றமடைய செய்யலாம். நிறைய பேர் இங்க மியூசிக் லவர்ஸா இருப்பீங்க. பரிமாற்றம் அடைய செய்யலாம். அந்த இசை உள்ளடக்கிய அன்பு கொண்ட வழி மூலம் நீ இறைவனை அடையலாம் அப்படிங்கிறதுதான் ரூமியோட எசன்ஸ். அதை நான் ஃபீல் பண்றேன். நான் 3 நாளைக்கு முன்னால ஐயா பேசும்போது நீங்க உங்களோட கருத்தை பகிர்ந்துக்கங்க அப்படின்னு நான் கொஞ்சம் பயந்தேன். ஐயா எனக்கு அவ்வளவா பேச தெரியாது, எழுத சொன்னா எழுதுவேன், பேச தெரியாது எனக்கு. இப்ப பேசினாலும் எனக்கு கோர்வையா பேச தெரியாது. சாரி, கேக்குதுங்களா? கேக்குது சார், நீங்க பேசுங்க. கோர்வையா பேச தெரியாது. நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு 2 நாளா ஒன்னு எடுத்து எழுத ஆரம்பிச்சேன்னா கண்டினியூஸா வருது. எதை எழுதுறது, எதை சொல்றது, எதை. பிகாஸ் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இங்க இருக்கிறவங்களுக்கு, நான் முதலே சொல்லிட்டேன்ல, எந்த மதம் பத்தி நான் பேச மாட்டேன், ஜாதி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இறைவனால் உருவாக்கப்பட்ட மனிதன், அவ்வளவுதான். ஜீசஸோ அல்லாவோ ராமரோ அதெல்லாம் இல்ல, இறைவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன். அம்மா அப்பாவை அடுத்து தயவு செஞ்சு இந்த மௌலானா ரூமியோட மஸ்னவி படிங்க. அது ஒவ்வொருவரையும் சுத்தப்படுத்தும் நான் சொல்ல மாட்டேன். எண்ணங்களும் வாழ்வும் உங்களையே சுத்தகரிக்கும். இட்ஸ் ரிஃபைண்ட் யுவர் செல்ஃப் எவ்ரி டே. இது ஓரெண்டா 2 நாள் அப்படிங்கிற மாதிரி தான். இது நான் அறிந்து கொண்டது. இது வந்து ரெக்வெஸ்ட், இதை படிங்கன்னு அப்படின்னு சொல்லி நான் ஐ டோன்ட் ஃபோர்ஸ் தம், ஐ டோன்ட் கம்பல் தம். இதை படிச்சு இது எதுக்காக படிக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சு, அப்புறம் இந்த 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 ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன, உண்மையில் நீ எதை நேசிக்கிறாய், இந்த புக்கை வந்து நான் இன்னைக்கு ஆரம்பிச்சு 31st of January நான் முடிக்கிறேன். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒவ்வொரு நாளைக்கு 4 மணி நேரம் நான் படிக்க போறேன். படிங்களேன். You will find a change in the 1st of February. உங்களுடைய பேச்சு, உடை, பாவனை எல்லாமே மாறும். நீங்க எவ்வளவு நாளா மலைராஜ் இதை படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ வாங்கினது, 1989 இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் குரான் தமிழ் பதிப்பகத்துல முதல்ல போட்டாங்க. அப்ப குரானை வாங்கினேன். அது எனக்கு பத்தல. இதுல ஏதோ இருக்கு, வேற என்னமோ படிக்கணுமே அப்படின்னு. தென் 92 ஃபர்ஸ்ட் ரூமியோட புக் வாங்கினேன். அதுக்கப்புறம் நிக்கல. நேத்து இந்த சென்ஸ் couple of years ago E.H. Winfield எழுதின ரூமி எக்ஸ்ட்ராக்ஷனை படித்தேன். இன்னும் போயிட்டே இருக்குது. இல்லுமினேஷன் ஆஃப் ரூமி அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, கால் புக்ஸ்ன்னு சொல்லி. அவர் அப்படியே இந்த விலங்கியல் துறையில டைசெக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தனித்தனியா எடுத்து வச்சுட்டாரு. இது ஆன்கோயிங், எங்கேயுமே நிக்காது. இது தண்ணி மாதிரி தான், எங்கேயுமே நிக்காது. ஒரு இடத்துல கடல்ல செட்டில் ஆயிருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆடிக்கிட்டு இருக்கும், உள்ள உறிஞ்சுக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி. ஸோ உங்களை நீங்களே தேட ஆரம்பிச்சிருவீங்க. ரூமிங்கிறது, ரூமி இஸ் ஒண்டர்ஃபுல். வெறும் அந்த ரூம், அது என்ன, இதுல என்ன ஒரு ஹைலைட் பாயிண்ட்னா, ரூமிங்கிறது வந்து அவரோட உண்மையான பேர் கிடையாது. ரோம்ல இருந்து அவர் ஊர் விட்டு ஊர் போய்கிட்டே இருக்காரு.
எக்ஸாக்ட்லி அது என்ன எப்படி சொல்லணும்னா, ரோமானிய நிலத்தை சேர்ந்தவர் என்பதனால் அவருக்கு ரூமி என்ற பெயர். ஸோ அந்த எஸ்பெஷலி 1244 சேம தப்ரிசி சந்திக்கிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கை அப்படி அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தது. 244 அப்புறம் ஒரு சேஞ்ச். அந்த சேஞ்ச் வந்ததுனால தான் நம்ம இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அதை கிரியேட் பண்ணார். ஸோ அவரே உணர்ந்து எழுதுனது. வாழ்க்கை நிலையில்லாதது, எப்பவுமே போராட்டமானது, மகிழ்ச்சி ஒரு நாள் இருந்ததுன்னா கவலை 10 நாள் வருது. இதெல்லாம் அவர் சொல்லல. இதெல்லாம் அவர் உள்வாங்கிக்கிட்டு இதெல்லாம் இருக்கும், எல்லாமே பாடம். ஆனால் அதுக்கு முன்னால இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு நன்றி சொல்லி, கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு எதை நோக்கி போகிறோம், இறையை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரே எண்ணம் மட்டும்தான். இடையில கவலை வருது, சந்தோஷம் வருது, படிக்கணும், சம்பாதிக்கணும், அதெல்லாம் இட்ஸ் நாட் அப்டக்கிள்ஸ், இட்ஸ் a லேர்னிங் ப்ராசஸ். பட் அந்த 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 ஒரே ஒரு டார்கெட், இறை இறை இறை, அது மட்டும்தான். அதோட சும்மா இறைன்னு சொன்னா ரொம்ப ட்ரையா இருக்குமே அப்படிங்கிறதுனால அந்த அன்பும் இசையும் கலந்து எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார் சூஃபீஸ். அதில் இட்ஸ் ஒண்டர்ஃபுல், இட்ஸ் ஒண்டர்ஃபுல். ரொம்ப நன்றிங்க எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எல்லாருக்குமே இந்த ஃபஹீமியா பப்ளிஷர்ஸ் போட்டது நான் இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு நான் அந்த 6 வால்யூம் இவ்வளவு பெருசா இருக்க எப்படி படிக்க போறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கூட மாறல. உடனே நீங்க ஃபஹீமியா பப்ளிஷர்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணீங்களா அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். I was really loved that book. நரியம்பட்டு எம்ஏ சலாம், தேங்க்யூ வெரி மச். அவருக்கு நீங்க சொல்லிருங்க சார். எனக்கு இல்லைன்னா நான் அவர்கிட்ட பேசும்போது கூட சொல்றேன். ஐயா, he is passed away. அவருக்காண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. அவர் இறையடி இணைந்து விட்டார். அப்படியா? இல்லைங்க அவர் எங்கேயும் போல. அந்த புஸ்தகத்துல இருக்காரு அவரு. நிச்சயமா அதான் உண்மை. அவரு நான் ஒவ்வொரு அதான் சொன்னேன், முதல் பதிப்பு 2ஆம் பதிப்பு வரும்போதெல்லாம் கருத்துக்களும் உள்ள இருக்கிற பொருளடக்கமும் மாற ஆரம்பிச்சிடும். இது மாறல. ஏன்னா அது என்னுடைய உணர்வு. திரும்பவும் சொல்றேன், நான் யாருக்கும் மார்க்கெட்டிங் பண்ணலங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இன்று பங்கேற்றோர் அனைவருக்கும், ரூமியை தெரிந்து கொள்ளுங்கள். ரூமியை தெரிந்து கொள்வதால் உங்களை நீங்களே சுத்தகரிக்கப்படுவீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா அவர்களுக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சி, நன்றி. அதாவது பேராசிரியர் கவியருவி தீமு அப்துல் காதர் அவர்கள் சொல்வார்கள், பஸ்னவி என்பது தண்ணீர் போல குடிக்க முடியாது, அதை தேன் போல சொட்டு சொட்டாக நாம் அதை நாவிலே வைத்து ருசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியும் கூட அப்படிதான். அதாவது ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ள கிடக்கைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இது. இது துவக்கம் தான், நல்ல துவக்கம். இனி வரும் காலங்களில் ஒவ்வொருவருமே தனித்தனியாக உரை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம்களை இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் நிச்சயமாக ஏற்பாடு செய்வோம். இறுதியாக நம்முடைய அண்ணன் அவர்கள் சொன்னது போல, நரியம்பட்டு சலாம் அவர்கள் இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள். இறைவனடி சேர்ந்தவர்கள் தான், காலமாகிவிட்டவர்கள். காலத்திற்கு எப்படி மறைவில்லையோ அதே போலதான் காலம் சுழன்று கொண்டே தான் இருக்கும். 4வது பாகம் மொழிபெயர்ப்பு நடந்து கொண்டிருக்கிற போது ரொம்ப உடல்நிலை குறைந்து கிட்டத்தட்ட இறுதி நிலை என்பது போல ஒரு சூழ்நிலை அவங்க குடும்பத்தார்கள் அப்படி நினைத்தாங்க. அப்போது சலாம் பாய் அவர்கள் சொன்ன வார்த்தை, இல்லை நீங்கள் பயப்பட வேண்டாம், மௌலானா ரூமியினுடைய மஸ்னவி ஷரீஃபை மொழிபெயர்க்கக்கூடிய பொறுப்பை ஃபஹீமுல்லா ஷா முர்ஷித் அவர்கள் எனக்கு தந்திருக்கிறார்கள். இன்னும் 2 பாகங்கள் இருக்கிறது. அதனால இப்போது இது எனக்கு முடிவான நோய் அல்ல, மீண்டும் நான் எழுந்து வருவேன் என்று சொன்னது போல எழுந்து வந்து இறைவன் அருளால் முழுமையாக 7 பாகங்களும் மொழிபெயர்த்து தந்து அதற்கு பிறகுதான் அவர்களுடைய வாழ்வு நிறைவு பெற்றது. ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இடத்துல சொல்றாங்க, ஒரு சூஃபி ஞானி இறைவனிடத்துல, நான் இறைவா உன்னை நான் கண்ட பிறகுதான் மரணிப்பேன் என்றேன், உன்னை அறிந்த பிறகுதான் நான் மரணிப்பேன் என்றேன். இறைவன் சொன்னான், என்னை அறிந்தவர்களுக்கு மரணம் இல்லை என்று இறைவன் சொன்னான் என்று. அப்படி இறைவனை அறிந்தவர்களுக்கு மரணம் இல்லை என்கிற அந்த தத்துவத்தை
நம்முடைய மரியாதைக்குரிய மல்லையாராஜ் மகாலிங்கம் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து அற்புதமாக கருத்துக்களை நமக்கு வழங்கினார்கள். அவர்களுக்கு இதயமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நம்முடைய ஒரு பெரியவர் ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள். அவங்க எப்படின்னா புதுக்கோட்டையில ஒரு பிரம்மாண்டமான நூலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த நூலக சேவைக்காகவே தமிழக அரசு அவர்களுக்கு விருது வழங்கியது. அதை பாராட்டி அவர்களுடைய அண்ணன் சீனிவாசன் என்று சென்னையில இருக்கிறார்கள். அவர்களும் வயது முதிர்ந்தவர்கள், பணி ஓய்வு பெற்று வீட்டில இருக்கிறாங்க. ஒரு முறை அவர்கள் மஸ்னவி ஷரீப் கிதாப் வேணும் என்று கேட்டார்கள் என்று நேரடியாக அவர்களை போய் சந்தித்து அவர்களிடத்துல கொடுக்க போனேன். அப்படி போகும்போது அவர்களிடத்துல கேட்டேன், ஐயா உங்களுக்கு மஸ்னவி அதன் மீதான ஆர்வத்திற்கு என்ன காரணம் என்று கேட்டேன். அவங்க தன் வீட்டினுடைய ஹாலில் இருந்தவங்க துள்ளி எந்திரித்தாங்க. எழுந்து என்னை அழைத்து கொண்டு தன்னுடைய நூலகத்திற்கு அழைத்து கொண்டு உள்ளே சென்றார்கள். சொன்னாங்க, கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட நூல்கள் என்னுடைய நூலகத்தில் இருக்கின்றன. ஆனால் பாருங்கள், என்னுடைய டேபிளிலே மஸ்னவி இருக்கிறது, ரூமியை நான் நேசிக்கிறேன் என்று அப்படி சொன்னாங்க. சீனிவாசன் ஐயா அவர்களுடைய உடன்பிறந்த சகோதரர் ஐயா ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை உரை நிகழ்த்துமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஐயா இருக்கிறாங்களா? ஐயா ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி சார் இருக்காங்களா? சரி, அவர்களை அழைப்போம். வந்த மாதிரி தெரியலையா? சரி, இருப்பாங்க. நான் திரும்ப அவர்களை அழைத்துக் கொள்கிறேன். சரி, அவர்களை அழைப்பதற்கு முன்னால் நம்முடைய அடுத்த பேச்சாளர் மஸ்னவியின் மீதும் ரூமியின் மீதும் காதல் கொண்டவர்கள், அதற்காகவே வர இருக்கிற வருடத்தில் அடுத்த வருடம் ரூமிக்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை சென்னையிலே நடத்துவதற்கான முஸ்தீபுகளிலே இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களே கூட அதை இந்த உரையில பகிரலாம். அதற்கு முன்னாலே நான் சொல்வது மரபல்ல, முறையல்ல. அதனால பேராசிரியர் அண்ணன் செல்வமணி அவர்களை தங்களுடைய அற்புத உரையை நிகழ்த்துமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய அன்பு சகோதரர், இஸ்லாத்தின் அன்பு சகோதரர்களுக்கு கோமான் நபிகள் நாயகத்தினுடைய அருளாசையிலும் அல்லாஹு தாலாவினுடைய அருளாசையிலும் உங்களுக்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரூமியை பொறுத்தவரை நான் ஒரு 6 months குழந்தை தான். இந்த 6 months குழந்தைய என்ன ரூமியிட்ட கொண்டு போய் சேர்த்தது என் அன்பு சகோதரர் அபுதாஹிர் அவர். அதற்கு காரணமாய் இருந்தவர் நாகூர் ரூமி அவர். நாகூர் ரூமியினுடைய சுஃபி வழி என்ற புஸ்தகத்தை நான் படித்தேன். அவரும் பேராசிரியர், நானும் பேராசிரியராக இருந்து பிசிக்ஸ், ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங் காலேஜில் பேராசிரியராக இருந்து ரிட்டையர் ஆனவன். அடையாற்றிலே அபிஜித் நாட்டியாலயா என்ற ஒரு நாட்டிய பள்ளியை நடத்தி வருகிறோம். அதிலே இந்த வருடம் மகான் அரவிந்தர் எழுதிய சாவித்ரி என்ற புஸ்தகத்தை நாட்டிய நாடகமாக நடத்தினோம். அப்பொழுதுதான் அந்த நாகூர் ரூமி அவர்களுடைய அந்த சுஃபி வழியை நான் படிக்கும் பொழுது மௌலானா ஜலாலுதீன் ரூமியுடைய வரலாற்று எழுதுறாரு. வாயமூடு, கண்ணமூடு, காதமூடு. என்னன்னா, நாங்கள்லாம் இந்துவுல கண்ணை நன்றாக திறந்து பார், வாயை நன்றாக இனிமையாக பேசு, காதை நன்றாக கேட்டுக்கொள் வேதாந்தத்தை என்று படிக்கிறோம். மௌலானா ரூமி இப்படி சொல்றாருன்னு பார்த்தா, வாயை மூடினால் வார்த்தை எங்கிருந்து புறப்படுகிறதோ அந்த மூலத்தை நீ காண்பாய். காதை மூடினால் அந்த காதில் கேட்கின்ற வார்த்தையின் மூலத்தை நீ காண்பாய். கண்ணை மூடினால் நீ வெளி உலகத்தை பார்ப்பதை விட உள்ளுலகத்திலிருந்து ஆன்ம ஒளியை வீசுவதை நீ பார்ப்பாங்கிறது டக்குன்னு எனக்கு புரிஞ்சு. சோ கண்ணை மூடி, வாயை மூடி, காதை மூடி பார். அப்பொழுது உன் ஆன்ம ஒளி உன்னோடு வெளியிலே பேசும், உன் ஆன்மா உன்னை காணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் பேசியிருக்கார். இந்த ரூமியை படிச்ச பிறகு
நான் ஏன் இந்த மஸ்னவி அப்படின்னா என்னங்கிறத பத்தி புரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த மஸ்னவி புக் எங்க கிடைக்கணும்னு அபிதாகிர் சார் தான் எனக்கு அனுப்பிச்சு வச்சார். அதுக்கு நாகூர் ரூமி அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம் அபிஜித் நாட்டியாலயான்னு கேட்டீங்கன்னா, ஒரு 30 பொம்பளை பிள்ளைங்கள 40 பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறாங்க. அந்த அத்தனை பேரும் மகான் ஜலாலுதீன் ரூமி எழுதின மஸ்னவியை நாட்டிய நாடகமாக நடத்தி இருக்கும். சரி, எத்தனையோ கதைகள், கதைக்குள் கதை, கதைக்குள் கதை, உயிரின் உயிரின் உயிராக போய்கொண்டே இருக்கிறது. சரி, எந்த கதையை எடுக்கலான்னு பார்த்தா மஸ்னவியுடைய 5வது பாகத்துல உள்ள மான்குட்டி கழுதை தொடுவத்தில் மாட்டிக்கொண்ட கதையை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு 18,958 வரியிலிருந்து 19,060 வரியும் கிட்டத்தட்ட 102 வரிகளை எடுத்து ஜலாலுதீன் ரூமியினுடைய கதையை படிக்கும் பொழுது கதைக்குள் ஒரு கதை, கதைக்குள் ஒரு கதை. ஒரு கஸ்தூரி மான்குட்டியை ஒரு வேட்டைக்காரன் கழுதை தொடுவத்தில் அடைத்து விட்டான். கஸ்தூரி மான்குட்டிங்கிறது ஒரு ஆன்ம ஒளி வீசுகின்ற, அல்லாஹு தாலா தன் உள்ளத்தில் இருந்து நம்முடைய ஆன்மாவில் இருந்து ஒளி வீசுகின்ற ஆன்மா. இந்த ஆன்மாவை இந்த உலகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் பிடிச்சிட்டாங்க. காம குரோத லோப மதாச்சாரிய அத்தனை பேர்களும் இந்த ஆன்மாவில், இந்த ஆன்மா அதற்குள் சிக்கி கொண்டது. எப்படி கஸ்தூரிமான் ஒரு கழுதை குட்டிக்கு கழுதை தொடுவத்திலே சிக்கி கொண்டது போல, அப்பொழுது இந்த கழுதையும் மான்குட்டியும் பேசுகின்ற, இந்த கஸ்தூரிமானும் கழுதையும் பேசுகின்ற பேச்சு அத்தனையும் நாம் இறைவனோடும் உலகத்தோடும் நாம் எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் மௌலானா அதுல அழகாக எழுதியிருக்கார் ஜலாலுதீன் ரூமி. இந்த ஜலாலுதீன் ரூமியினுடைய மேதகு காவியத்தை நம்ம படைச்சே ஆகணும்னு அந்த வரிகளை எடுத்து நம் ஆன்மா இந்த உலகத்தில் சிக்கி கொண்ட பொழுது எப்படி இந்த கர்ஜூம் அரசர், அதாவது சப்ஜார் என்ற நகரத்து வாசிகள் அபுபக்கரை அடிச்சு கொன்னிடுறாங்க. அதுக்குள்ள ஒரு கதை. அபுபக்கர் என்கின்ற ஒரு சிறந்த ஞானியை அடிச்சுட்டாங்க. அவங்கள மறுபடியும் மீட்கிறதுக்கு எப்படி அந்த கர்ஜூம் அரசர் அந்த நகரவாசிகளை எல்லாம் அடிச்சது மாதிரிக்க இறை நேசர் முகமது நபியின் மூலம் அல்லாஹு தாலா நம் ஊரில் நம் உள்ளத்தில் நம்மை சூழ்ந்து இருக்கின்ற இந்த உலகாதாயங்களை எல்லாம் அடிச்சு திரைத்து விட்டு ஆன்மநேச ஒளியோடு அவரோடு இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கதையை நாங்க ஒரு நாட்டிய நாடகமா நடத்திருக்கோம். அதனால என்ன பண்ணிட்டோம், எவ்ரி மார்கழி மாசம் இது 2வது நாள், ஒவ்வொரு மார்கழி மாசமும் எல்லா இந்துக்கள் வீட்லயும் ஒரு விளக்கேத்தி ஏதோ ஒண்ணு படிப்பாங்க, ராமாயணம் மகாபாரதம்னு. ஆனா இந்த ட்ரஸ்ட், அபிஜித் நாட்டியா ட்ரஸ்ட் வச்சிருக்கிற பாபா, தீபா, அண்ணா 3 பேரும் ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றி கிருஷ்ணனுக்கு முந்தி புராணம் படிச்சுட்டு இருக்கோம். புராணம் படிச்சுட்டு மௌலானா ஜலாலுதீன் ரூமியினுடைய 2 வருஷத்தை படிச்சுட்டு அது எங்களிடம் படிக்கின்ற மக்களுக்கு சொல்லி கதை, வசனம், டைரக்ஷன், சுத்தமா தமிழ், இயல், இசை, நாடகம் 3யும் சேர்த்து எங்கள்கிட்ட ஸ்டுடியோ இருக்குது, டான்ஸ் ஹால் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பிராக்டிஸ் பண்ணி அதை இந்த வருடம் 26வது வருடம் ஆகஸ்ட் மாதம் அது சுதந்திர தினத்தன்னைக்கோ அல்ல அதுக்கு அடுத்த நாளோ மயிலாப்பூர் அந்த பாரதிய வித்யா பவனில் நாங்கள் மஸ்னவியினுடைய ஒரு நாடகத்தை அரங்கேற்ற இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் ஜலாலுதீன் ரூமியினுடைய மஸ்னவியினுடைய அத்தனை காவியங்களையும் ஒவ்வொரு ஆண்டும் அதை செய்யலாம் என்று இருக்கிறோம். நாம் கண்ணனிடம் கேட்டால் கண்ணன் என்ன சொல்வான், நீ சொன்ன கீதை பிடித்ததா இல்லை கோபிகள் பாடிய கீதம் பிடித்ததா என்று கேட்டால், நான் சொன்ன கீதை அர்ஜுனனுக்கு எனக்கு பிடிக்கவில்லை, ஆனால் கோபிகள் பாடிய அந்த கீதம் இருக்கிறே இறை நிறை காதல் உள்ள, அதான் மஸ்னவி. மஸ்னவி என்றால் இறை நிறை காதல். இறை நிறை காதல் உள்ள அந்த கோபிகள் பாடிய பாட்டு தான் எனக்கு பிடிக்கும். ஏனென்றால் அந்த ஜலாலுதீன் ரூமி கிட்டத்தட்ட ஒரு 13ஆம் நூற்றாண்டில் பாடிய அத்தனையும் இறைநிறை காதல் தான். மஸ்னவி என்றாவே இறைவன் நம்மை தேடி, நம்மை ஆன்மாவை தேடி அல்லாஹு தாலா எப்படி நபிகள் நாயகத்தை அனுப்பி நம்மளுடைய உள்ளத்தை தி லஸ்டர் ஆஃப் டிவைன் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. லஸ்டர் என்றால் ஒளிவிடும், ஒரு பெரிய மிக ஒளிவிடும் மிகப்பெரிய ஒரு ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கறதுக்காக அந்த மஸ்னவியை நான் தினந்தோறும் படிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு நான் அபுதாகிர் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும், நாகூர் ரூமி சார் தான் நன்றி சொல்லணும். எதிர்காலத்துல நாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த மஸ்னவியினுடைய கதை, இந்த வருஷம் ராபியா பஸ்ரியையும் கஸ்தூரிமான் கழுதை குட்டியையும் நாட்டிய நாடகமாக அமைத்து மயிலாப்பூர்ல அரங்கேற்றது.
எல்லா முஸ்லிம் நண்பர்களையும் கூட்டுறோம். ஆனாலும் நாங்களே எங்களுக்குள்ள தினந்தோறும் இந்த மார்கழி 30 நாளில் மௌலானா அவர்களுடைய ஜலாலுதீன் ரூமி எழுதிய அந்த மஸ்னவியினுடைய பாராக்களையும் படிச்சுட்டு, குரான் எனக்கு இமிடியேட்டா ஒரு நண்பர் உங்களாட்ட இஸ்லாத் நம்பர் கொடுத்தார், அதையும் படிச்சுட்டு இருக்கோம். இதுல என்ன பெரிய பியூட்டின்னா, நாங்கள் இந்த சமுதாயத்தை கடந்து சில விஷயங்கள் இதெல்லாம் கடந்து மனம் கடந்த பியாண்ட் தி லிமிட் ஆஃப் தி என்லைட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைக்குமே நான் அல்லாவை இப்படிதான் நினைக்கிறேன். என்லைட்டன், என்லெஸ், லூமினஸ் லஸ்டர் என்று அழகான ஒரு வார்த்தையை போட்டு மௌலானா ரூமி சொல்லுவது போல, எப்படி அழைத்தாலும் எந்த பக்கத்தில் அழைத்தாலும் 6 பக்கத்தில் இருந்து ஒளி வீசுகின்ற அற்புதமான அல்லாஹு தாலா என்று அழகா எழுதியிருப்பார். நபிகள் நாயகம் ஒரு வெர்சஸ்ல சொல்றார், நீ ஒரு மூட்டை மூட்டையா பொண்ணு பொருள்லாம் கொண்டாந்து நீ என்கிட்ட கொடுக்காத, உன்னுடைய உண்மையான உள்ளத்தை கொண்டு வந்து கொடு, நான் உன் முகத்தை பார்ப்பதில்லை, உள்ளத்தை தான் பார்க்கிறேன்னு சொன்ன ஒரே வரி எங்களை ரொம்பவும் மிகவும் கவர்ந்த ஒன்று. என்னோடு பேசிய அந்த மல்லையராஜ் அவர்கள் எல்லாம் அதிகம் படித்திருக்கிறார்கள். நான் ரூமியை இப்பொழுது 6 மாசமாகத்தான் அபுதாகிர் சாரனுடைய அன்பினாலே படித்திருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஆங்கிலம் நன்றாக தெரியும். அந்த ஆங்கிலம் நன்றாக தெரிந்தாலும் தமிழ் நன்றாக தெரியும். அல்லாஹு தாலாவை நான் வேண்டுகிறேன், இந்த 7 பாகத்தையும் மிக மிக அற்புதமாக பெர்ஷியன் லாங்குவேஜ், அரேபியன் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ்ல மொழிபெயர்த்து இருந்த அபுதாகிர் சார் என்றும் நீடூடி வாழ்க என்று சொல்லி, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே, இன்னும் ஒரு 2-3 மாதங்களிலே நான் உங்களை சந்திக்கும் பொழுது மௌலானா ரூமியின் அளவு கடந்த அன்பை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நேரம் குறைவான காரணத்தினாலே எனக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இதுதான் என் வாழ்க்கையின் முதல் மீட்டிங். இப்பொழுது எனக்கு வயது 64 ஆகிறது. எப்படி 66 அந்த ரூமி இறந்தாரோ, நாம் இறக்கவில்லை, மறையவில்லை, இறைவனோடு இணைந்தார். இன்னும் 2 வருடத்தில் நானும் அல்லாஹு தாலாவோடு இணைய வேண்டும் என்ற ஆசையிலே தான் இந்த மௌனமியை இந்த மஸ்னவியை படித்துக் கொண்டிருக்கிறேன். இது உண்மை. ஆகவே இந்த ஜூம் மீட்டிங் சார்பாக நான் அன்பிற்குரிய சகோதரர் அபுதாகிர் அவர்களை, அடுத்த ஆண்டு நீங்களும் ராகர் ரூமி அவர்களும் தான் இந்த மஸ்னவியினுடைய விருந்தினர்களாக எங்களை சிறப்பிக்க வேண்டும். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் நாம் மஸ்னவியை ஒவ்வொரு பாகமாக எடுத்து செய்யலாம் என்று இருக்கிறோம். அதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும். இதனால் நான் சொல்வதனால் நானும் வளர்வேன், நீங்கள் கேட்பதினாலே நீங்களும் வளர்வீர்கள். நம் இருவருக்குள் இருக்கின்ற அந்த இறைவனின் ஒளியும் வளரும், நம்மளை வழிநடத்தும் என்று சொல்லி முடியும். நன்றி. கேட்கல, காது கேட்கல. மிக்க நன்றி. மனம் நெகிழ்ந்த ஒரு அற்புதமான உரையை வழங்கி இருக்கிறீர்கள். நான் நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே நான் ஒரு முடிவு செஞ்சேன், நான் பேசக்கூடாது, பேசக்கூடியவர்களுக்கு நேரம் வழங்க வேண்டும், இடையிடையே கூட நான் இடையூறு செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய முடிவாக இருந்தது. ஆனா நம்முடைய ஐயா மல்லையாராஜ் அவர்கள் பேசும்போதும் சரி, பேராசிரியர் செல்வமணி அவர்கள் பேசும்போதும் சரி, மௌலானா ரூமி வாயை மூட சொன்னார்கள், இவர்கள் திறக்க சொல்கிறார்கள். அவர்கள் சொன்னதும் சரி, இவர்கள் சொன்னதும் சரி, எப்படி நம் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். மௌலானா ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறையடி இணைந்த போது துருக்கியிலே, கொன்யாவிலே பல சமுதாய மக்களும் ஒன்று கூடினார்கள். அரசு திகைத்து விட்டது, என்ன காரணம் தெரியல என்று. அப்போது அவர்களை நிறுத்தி காவல்துறையும் இராணுவமும் முடுக்கிவிடப்பட்டு நிறுத்தி அவர்களை கேட்கிறார்கள், ஏன் இங்கே வருகிறீர்கள், என்ன விஷயம்? மௌலானா ரூமி இறைவனடி இணைந்து விட்டார்கள், அவர்களுடைய இறுதி நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம்னு சொன்னாங்க. அவர் ஒரு இஸ்லாமிய மார்க்க பெரியவர், அவருடைய மறைவிற்கும் உங்களுக்கும் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த வந்த சகோதர சமுதாய மக்கள் சொன்ன வார்த்தை தான், அவரை நாங்கள் ஒரு இஸ்லாமிய அறிஞராக மட்டுமே பார்க்கவில்லை, எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டிய ஒரு மாபெரும் தலைவராக பார்க்கிறோம் என்று சொல்லி, மதங்களுக்கு அப்பாற்பட்ட உணர்வுகளை ஊட்டக்கூடியதுதான் மஸ்னவி நமக்கு தந்த அந்த பாடம். அதை ஐயா அவர்கள் 6 மாதம் தான் படித்தேன் என்கிறார்கள், இவ்வளவு உள்வாங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அண்ணன் மல்லையாராஜ் அவர்களுக்கும் இதே மாதிரி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மஸ்னவியை அப்படி நாம் சொல்ல போனால் நீங்க செய்கிற அளவிற்கு கூட நாங்க செய்யலையோன்னு தோணுகிறது. அந்த அளவிற்கு நீங்கள் மஸ்னவியோடு ஈடுபாடு கொண்டிருக்கிறீர்கள். ஒரு முக்கியமான தகவல், மஸ்னவி ஷரீஃபை 2008ஆம் ஆண்டு மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய 800வது பிறந்த நாள் யுனெஸ்கோ மூலமாக இயர் ஆஃப் ரூமி என்று அறிவிக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் தமிழகத்தில் பல இடங்களிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ரூமிக்கான விழா நடந்தது. ஆனால் எங்களுடைய குருநாதர் சென்னையிலே குருவாஞ்சேரியிலே முர்ஷித் ஹாஜா ஃபஹீமுல்லா ஷாபாவா அவர்கள் அதை ஒரு கூடி கலைகிற கூட்டமாக விட்டுவிடாமல் அந்த மஸ்னவியை தமிழுக்கு கொண்டு வர வேண்டும். ஆங்கிலத்திலே கிட்டத்தட்ட சுமார் 30க்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. பல மொழிகளிலும் வந்துவிட்டது. தமிழிலே முழுமையாக வரவில்லை. அதை நாம் செய்து விடுவோம் என்று மௌலானா ரூமியினுடைய 800வது பிறந்த நாளில் அந்த காரியத்தை செய்து விடுவோம் என்று அவர்கள் எடுத்த முயற்சி தான் இறைவர் அல்லாலே 7 பாகங்கள் வெளிவந்திருக்கின்றன. இதை மொழிபெயர்த்தது நான் இல்லை ஐயா அவர்களே, எங்களுடைய குருநாதர் அவர்களாலே கண்டெடுக்கப்பட்டவர்கள் ஜனாப் மர்ஹூம் நரியம்பட்டு சலாம் சாஹிப் அவர்கள். இதனால் இவன் முடிப்பன் என்றாய்ந்து அதனை அவன் கண்டுவிடல் என்று சொல்வார்கள். அப்படி அதற்கு சரியான நபர் என்று அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடத்திலே ஒப்படைத்தார்கள். அவர்கள் மிகச்சரியாக மிக நேர்த்தியாக அந்த பணியை நிறைவுபடுத்தினார்கள். அவர்களுடைய மறுவுலக வாழ்விற்காகவும் நாம் பிரார்த்திப்போம். அடுத்து நம்முடைய முகமது ரஃபி அவர்கள் உரை நிகழ்த்த வந்திருக்கிறார்கள். முகமது ரஃபி என்றால் ஐயா நம்முடைய பேராசிரியர் செல்வமணி சாஹிப் அவங்களுக்கு தெரியுமா? நாகூர் ரூமி. ஆமா, ஏனென்றால் முகமது ரஃபி என்கிற அவருடைய அந்த பெயரை கிட்டத்தட்ட அவரே மறந்து போயிருப்பார். அவரும் நானும் பக்கத்து ஊர். அவர் நாகூர், நான் திருவாரூர். அப்படி நாகூரிலிருந்து வந்த அறிஞரை நேசிறவர். நிச்சயமாக அவரும் ஒரு ப்ரொஃபசர், நானும் ஒரு ப்ரொஃபசர். நிச்சயமாக அதனாலதான் கற்றாரே காமுறுவர் என்று அப்படி கல்வியாளர்கள் சங்கமிக்கக்கூடிய சங்கமம் இது. ஒரே ஒரு சின்ன கருத்து சொல்லிக்கிறேன். அதாவது அவர் நாகூர், செல்வமணி ஐயா நீங்களே நாகூர். ஏன்னு உங்களுக்கும் நாகூர், அவருக்கும் நாகூர், அவர் 2 பேருமே நாகூர். நன்றி 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 நன்றி. மரியாதைக்குரிய நாகூர் ரூமி அவர்களை அழைக்கிறோம். ஒரு முக்கிய தகவல், இறைவன் அருளால் அவர்கள் புனித மக்கா மதீனாவிற்கு சென்று இறை அருளையும் இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரருளையும் பெற்று அந்த பிரவாகத்திலே நனைந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் வாழ்த்தி வரவேற்று இந்த உயரிய நிகழ்விலே தங்களுடைய மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றிய அற்புதமான தங்களுடைய உரையை தருமாறு அன்போடு வேண்டுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். காதல் விழுதா? விழுது கேக்கு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரொம்ப நேரம் பேச முடியாது. சகோதரர் அபு தாயிர் சகோதரி அவர்கள் ஜனங்க தான் நான் இந்த மீட்டிங்கில் கலந்துட்டு இருக்கேன். சுமில்லாவுடைய வரலாற்று எழுதிட்டு இருக்கேன். ஒரு எடுத்துட்டு 1000 பக்கத்துக்கு வருது. அதெல்லாம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஷால்லா அடுத்த புத்தகமாக அது வரும், வாசிக்கிங்க. நான் நாகூர்ல இருந்தப்ப எழுத ஆரம்பிச்சிட்டேன். பிஏ படிக்கும் போதுலேருந்து எழுத ஆரம்பிக்கிறேன். சும்மா கவிதைகள், கதைகள், இந்த மாதிரி ஏதாவது. என்ன பேர் வைக்குதுன்னா முகமது ரஃபின்னு வச்சா அது ஓகே தான். அந்த ரஃபிங்கிறதுக்கு ரா போட்டு அக்கேனா போட்டு பி போடுவோம். அதை தவறா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரஃபி அப்படின்னு படிக்கலாம். அதனால ஏதாவது வேற ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி கடைசியில நாகூர் இலக்கியத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஊர். அதான் நாகூர்னு ஆரம்பிச்சேன். அப்ப மௌலானா ஜலாலுத்தீன் ரூமியை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்போ ரொம்ப மீது பேரை சேர்த்து வச்சு நாகூர் ரூமியை வச்சேன்.
இப்ப யோசிச்சு பார்க்கிறேன், எதுக்காக நான் அவங்க பேரை சேர்த்து வச்சேன் அப்படின்னா எனக்கு தெரியல. அது காரணமே இல்லை. அது ஒரு வாழ்க்கை வந்து இரண்டு விதமாக, இரண்டு விதங்களில் நம்மை செலுத்திக் கொண்டிருக்கு. ஒண்ணு அறிவு, இன்னொன்னு அருள். அறிவு முக்கியம்தான், ஆனா அறிவை விட முக்கியம் அருள். அது வேலை பார்க்கும்போது அறிவு தேவைப்படுறது இல்லை, அது மேலோங்கி நிற்கும். ஆனா நான் இப்ப யோசிச்சு பார்க்கிறேன், நாகூர் ரூமின்னு ஏன் பேர் வச்சேன் அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம அப்படின்னா, ஒரு அருள் பாலிக்கப்பட்ட வட்டத்துக்குள்ள நல்லா என்னை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கான், இந்த பேரை வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படிங்கிறத நான் எவ்வளவு காலம் கழிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அது ஒரு அருள் பாலிப்புடைய ஒரு ஒரு உதாரணம், விளைவாகத்தான் நான் ரூமி என்ற பெயரை என்னோடு சேர்த்து எல்லாம் இணைச்சி வச்சிருக்கான். அப்ப எனக்கு ரூமியை பத்தி எதுவுமே தெரியாது, ஏன் அந்த பேரை சூஸ் பண்ணி வைக்கிறேன்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் பிஏ எல்லாம் படிக்கும் போதுதான் வந்து ஆங்கிலத்துல ரூமி ஏனா படிக்க தொடங்குன்னு வச்சுக்கோமே. அப்ப ஒரு அருள் பாலிப்புடைய ஒரு விளைவாக நான் நாகூர் ரூமி என்ற பெயரை வைத்துக் கொண்டேன். அது எந்த அளவுக்கு ஒரு புனிதம் பெற்ற ஒரு பெரிய மாபெரும் ஷேக்குடைய பெயர் அப்படிங்கிறத வந்து நான் வந்து காலப்போக்கில் நிறைய படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலா இன்னைக்கு பேசுறதுக்கான ஒரு முன் தயாரிப்போ அது பேசுவதற்கான நிலையிலும் இல்லை, உடம்பு சரியில்லாதனால. நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். சகோதரர் சொன்னாங்கல்ல, அவங்க ரூமியை அவங்க இதை வச்சு நாடகங்கள்லாம் நாங்கள் போட எடுத்துருவோம், கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இறைவனுடைய அருள் அவர்களிடம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எல்லா மனுஷனும் பிறக்கிற எல்லா மனுஷனும் ஒரு நாளைக்கு போயிட்டு தான் ஆகும். இப்ப வந்து அதுக்கு முன்ன போய் சேரும்போது உங்களை எது காப்பாற்றும் அப்படிங்கிறதுல சில நம்பிக்கைகள் இருக்கு. அந்த 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 நம்பிக்கையில ஒரு பகுதியாக தான் நான் வந்து என்னுடைய புத்தகங்களை பார்ப்போம். என்னுடைய புத்தகங்கள்லாம் வந்து நிறைய எல்லாமே அவுலியா என்று சொல்லப்படுகின்ற இறை நேசர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறேன். ரூமியுடைய மஜ்னுவை காவியத்திலிருந்து செலக்ட் சாங்ஸ் எடுத்து மஜ்னுவை மலர்கள் அப்படின்னு இந்த தலைப்பு வச்சு பின்னாடி நினைச்சோம். சகோதரர் அபு தாயிர் தான் சொன்னாங்க, இந்த தலைப்பு வேணாம், வந்து புல்லாங்குழலின் புலம்பல் அப்படின்னு வைக்கலாம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அது ரொம்பவும் சிறப்பான ஒரு தலைப்பாக இருந்தது. ஏன்னா மதுரையில முதல் பாட்டே வந்து அவருடைய மூலத்திலிருந்து பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படிங்கிற துயரத்தை வந்து புல்லாங்குழல் சொல்ற மாதிரிதான் இந்த பாட்டு இருக்கும். ஷன்வாத் நெய் சூ ஹிகாயத் மீ குனத் அத் ஜுதாயி ஹா ஹிகாயத் மீ குனத் அப்படிங்கிறத முதல் பாட்டு. அப்ப மூலம்ங்கிறது ஆண்டவன் அதுதான். அந்த மூலத்திலிருந்து பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படிங்கிற துயரத்தை வெளிப்படுத்துறதாகத்தான் அந்த முதல் பாடலே வந்து ரூமி அவங்க அமைச்சாங்க. அந்த மூலத்தோடு போய் சேர்கின்ற வாய்ப்பை வந்து இறை நேசர்களுக்கும் இறை தூதர்களுக்கும் வாழ்கின்ற காலத்திலேயே ஆண்டவன் கொடுத்தான். அவங்க வாழும்போது அல்லாவோடய சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அவங்களுடைய பாதையை பின்பற்றுகின்ற நமக்கும் அந்த அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில தான் நான் வந்து அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப கூட ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை வந்து எழுதிட்டு இருக்கேன். எழுதிட்டே இருக்கும்போதுதான் என்னோட தம்பி வந்து திடீர்னு என்னையும் என் மனைவியையும் உம்ராவுக்கு வச்சு சென்றார். சின்ன குழந்தைய கையை பிடிச்சிட்டு எப்படி வந்து நம்ம கூட்டிட்டு போய் வழிகாட்டுவோமோ அந்த மாதிரி மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அவரு வந்து எங்களை ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிட்டு போய் வழிகாட்டினார். தனியா போயிருந்தோடனே எனக்கு எதுவுமே வழங்கி அவர் 21 தடவைக்கு மேல உம்ரா பண்ணியிருக்காரு. நம்ம ஊர்ல இருக்கிற இடங்கள்லாம் எப்படி நம்ம ஊர்ல உள்ள இடங்கள் நமக்கு எப்படி பழக்கமோ அந்த மாதிரி அவருக்கு மக்காவும் மதீனாவும் நல்லா பழக்கமா இருக்குது. அந்த கையை பிடிச்சி குழந்தைய கூட்டு போறாரு, இந்த இடத்துல இது, இந்த இடத்துல இது, இந்த இடத்துல அது ஒவ்வொன்றையும் சொல்லி 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 என்னைய வந்து ஒயிட் காப்பர் சரி கஷ்டம். நாங்களே பேசிட்டு இருக்காங்க, யாரோ ஒரு லேடி பேசுறாங்க. இதுல மெசேஜ் அடிச்சு இந்த இல்ல என்ன ஜூம் இந்த சொல்றாரு. சரி, அதனால அவர் கூட்டிட்டு போய் மக்காலையும் மதினாலையும் ஒரு இடத்தையும் வந்து காட்டினாரு. மதினாலும் ஒரு ஒரு அலாதியான ஒரு ஒரு நிம்மதி, ஒரு அமைதி அந்த ஊர்லயே நிலவுகிறது.
அதுக்கு நிச்சயமா ரசூலுல்லாஹ் தான் காரணமா இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அந்த அமைதி இங்க மக்கள் வந்து ஒரு 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 நெரிசல், ஒரு 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 இன்டென்சிட்டி இருக்கு. மதீனால வந்து கம்ப்ளீட் பீஸ், பீஸ் ஆஃப் சிச்சுவேஷன், பீஸ் ஆஃப் மைண்ட், பீஸ் ஆஃப் பிளேஸ் எல்லாமே அங்க இருக்குது. அதை என்னால் உணர முடிஞ்சது. ஆனால் மௌலானா ரூமியை வந்து நான் முதல்ல ஆங்கிலத்தில் தான் படித்தேன். அதன் பிறகு நான் ஆம்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நரியம்பட்டில் இருந்த சலாம் மன்னனோட நல்ல பழக்கம் ஏற்பட்டது. அந்த மொழிபெயர்ப்பையும் நான் வந்து பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் நான் வந்து செலக்ட் சாங்ஸ் எடுத்து மூச்சாயிரம் அவங்க மூலமா வெளியிட்டோம். அதுல ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. அந்த அந்த இந்த புல்லாங்குழலின் புலம்பல் அப்படிங்கிற பகுதியில் உள்ள ஒரு பாட்டு. சிட்டுக்குள் இருக்கும் மழை நீர் கொஞ்சமே. சிட்டுக்குள்ள தண்ணி எவ்வளவு இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். சிட்டுக்குள் இருக்கும் மழை நீர் கொஞ்சமே. மௌலானா ரூமி சொல்றாரு, அதில் முத்து உருவாவதன் காரணம் திருப்தி கொண்ட அதன் நெஞ்சமே அப்படிங்கிற. அவ்வளவு கம்மியா தண்ணி இருந்தாலும் அது அதை வச்சுக்கிட்டு திருப்தி அடைஞ்சிருச்சு. ஆண்டவன் நமக்கு இதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி திருப்தி அடைஞ்சிச்சு. திருப்தி அடைஞ்சதுக்காக ஆண்டவன் வந்து ரிவார்டு கொடுத்தான். அதனால நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு நாம் திருப்தி அடைந்து கொள்வோமே ஆனால் ஆண்டவன் நமக்கு மேலும் மேலும் நிறைய கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு குறிப்பை அந்த பாடல் ரொம்ப அழகா நான் தெரிஞ்சு சொல்லுவேன். ரூமியுடைய கதைகள்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரூமியுடைய கதைகளா இந்த கதைகள்லாம் இது வேற மாதிரி வெளியில வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னே வெளியே வந்துருச்சு. சிங்கத்தை முயல் வென்ற கதை, யானையை வந்து காலை தொட்டி பார்த்து குருடர்கள் வந்து யானை தொடுத்துட்டு பார்த்து இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு சொன்ன கதை. இந்த கதையெல்லாம் நமக்கு ரொம்ப காலம் நமக்கு தெரியும். அந்த கதையெல்லாம் சொன்னது யாருன்னா மௌலானா ஜலாலுதீன் ரூமியார். அந்த மதுனவியில வர கதைகள் தான் இது இவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மதுனவி கதைகள் அப்படின்னு நான் ஒரு தனி புத்தகமா ஒண்ணு எழுதியிருக்கிறேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அந்த அளவுக்கு அதுல வந்து அற்புதமான ஒவ்வொரு 2 வரி 2-4 வரிக்கு அப்புறம் ஒரு கதை வந்து கதையா போயிட்டே இருக்கும். அந்த கதைகள் எல்லாமே தத்துவார்த்தமான கதைகள், ஆன்மீக கதைகள், நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்புகின்ற கதைகளாக மாற்றுகின்ற, நல்ல திசையை நோக்கி சரியான திசையை நோக்கி நம்மை செலுத்துகின்ற கதைகளாக சரியாதாக இருக்கும். எனக்கு உடம்பு சரியில்லாதனால நிறைய என்னால இன்னைக்கு பேச முடியாது. இருந்தாலும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம ஆங்கிலம் அறிந்தவர்கள், தமிழ் அறிந்தவர்கள், உருது அறிந்தவர்கள், பார்சி அறிந்தவர்கள் அனைவருமே வந்து கண்டிப்பாக ஒரு முறையாவது மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மஸ்னவி ஷரீஃபை வந்து கண்டிப்பா படிக்கணும். ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வருது, அதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் உரையை முடிச்சுக்கிறேன். ஒரு காலகட்டத்துல மௌலானா ரூமி அவருடைய ஊர்ல வந்து அவங்க தங்கி இருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. செங்கிஸ்கான யாரை வந்து அங்க அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த ஊரை விட்டு கிளம்பி அவங்க வேற ஒரு ஊருக்கு நாட்டுக்கு பயணம் பண்றாங்க. ரூமி அப்ப சின்ன பையன், அவங்க ஃபாதர் வந்து தந்தையை வந்து அவங்க கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது ரூமியுடைய தகப்பனார் முன்னால போயிட்டு இருக்காரு, பின்னால மௌலானா ரூமி போயிட்டு இருக்காங்க. அதை வந்து ஃபரீதுத்தீன் அத்தார் பாக்குறாரு. அதை பார்த்துட்டு என்ன பண்றாரு, ஒரு கமெண்ட் அடிக்கிறார். அந்த கமெண்ட்டே வந்து மிக உயர்ந்த இலக்கியமாக இருக்கு. சொல்றாரு, ரூமியுடைய பாப்பா போயிட்டு ஃபாதர் போயிட்டு இருக்காரு, பின்னாடி ரூமி போயிட்டு இருக்காரு. அதை பார்த்து சொல்றாரு, என்ன இது ஆச்சரியமா இருக்கு, ஒரு ஆட்சிக்கு பின்னாடி ஒரு கடல் போயிட்டு இருக்கு அப்படின்னாரு. ஒரு ஆறு போய் கொண்டிருக்கிறது, இந்த ஆற்றுக்கு பின்னாடி ஒரு கடல் போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு அழகான கவிதை மாதிரி ஒரு உண்மையை அவரு மௌலானா ரூமியுடைய ஆன்மீக நிலை அந்த எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத நமக்கு சொல்ற மாதிரி அந்த ஒரு ஒரு கவிதையை ஃபரீதுத்தீன் அத்தார் ஞானி அவர்கள் சொல்லி சென்றார். இந்த வார்த்தைகளோடு என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். தமிழிலிருந்து ஆங்கிலம் அறிந்த எல்லாருமே ரூமியை தமிழிலோ ஆங்கிலத்திலோ அவசியம் படிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு சகோதரர்கள் நன்றி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. நம்முடைய பேராசிரியர் முனைவர் நாகூர் ரூமி அவர்கள்
கடந்த 2 தினங்களுக்கு முன்னாலே தான் புனித பட்டணங்கள் மக்கா மதீனாவிலிருந்து வந்தாங்க. அதனால பெரும்பாலும் அந்த பயணத்திலிருந்து வந்தால் உடல்நிலை எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எனக்கு என்னன்னா, ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றிய ஒரு நிகழ்வு நடக்கிற போது அதுல நாகூர் ரூமி நிச்சயமாக இருக்க வேண்டும். பேசுகிறாரோ இல்லையோ ஏதாவது ஒரு வகையில பங்கேற்க வேண்டும் என்று தான் நான் விரும்பிதான் அவரிடத்துல கேட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டு போட்ட போது இப்பதான் வந்தேன், கொஞ்ச நேரம் தான் ஆச்சுன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அண்ணன் அவர்கள் தங்களுடைய பெயர் நாகூர் ரூமி என்று எப்படி வந்ததுன்னு சொன்னாங்க. இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இன்னொரு நல்ல தகவல், இன்றைக்கு ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நினைவு நாள். நாகூர் ஷரீஃபிலிருந்து நாகூர் நாயகத்தினுடைய பேரர் சாபுமார்கள் அவர்களிலிருந்து ஒருவர் தொடர்பு கொண்டு, எனக்கு பேர குழந்தை பிறந்திருக்கிறது, அவருக்கு நான் முகமது ரூமி என்று பெயர் வைக்கலாமான்னு கேட்கிறாங்க. அப்படி ஒரு வேளை அவர் பெயர் வைத்தால் இன்னொரு நாகூர் ரூமி அப்படிதான் அவர். நான் சொன்னேன், நிச்சயமாக வையுங்கள், நாகூர் ரூமியாகவே இருக்கட்டும் என்று. அல்ஹம்துலில்லாஹ். இதுல அடுத்து நமக்கு உரை நிகழ்த்துவதற்காக ஐயா ஞானாலயா நூலகத்தினுடைய ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை தொடர்பு கொள்கிறோம். அவர்கள் வயது மூப்பு காரணம் என்ன காரணம்னு தெரியல. முதல்ல பேசினாங்க, அதுக்கு பிறகு அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள்ளாலே அவர்கள் தொடர்பு கொண்டால் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். இதுல பல அறிஞர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. பேராசிரியர் முனைவர் அப்துல் சமத் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய அரபி, உருது, பார்சி துறைகளினுடைய பேராசிரியர் டாக்டர் அமானுல்லா இருக்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட அறிஞர்களும் இங்க இருக்கிறாங்க. அதனால நிகழ்ச்சியினுடைய நிறைவில் அவரவர்களும் அவரவர்களுடைய கருத்துக்களை ஓரிரு நிமிடங்களிலே பகிர்வார்கள் என்று ஆதரவு வைக்கிறோம். இப்போது நிகழ்ச்சியினுடைய தலைவர் ஆஷிக் மஸ்னவி முஹிபுல் உலமா அல்ஹாஜ் முகமது மாரூப் காக்கா அவர்களை தலைமை உரை வழங்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இல்லாமல்ல அல்லாஹுடைய கிருபையினாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவா பரக்கத்தை கொண்டும் சிறப்பான இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை உரை. தலைமை உரை என்ன, மிக அருமையான ஒவ்வொரு உரையுமே தலைமை உரையாகத்தான் இருந்தது. அப்படி இல்ல காக்கா, அப்படி இல்ல, தலைமை உரைன்னு சொன்னா கொஞ்ச நேரம் பேசுவாங்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. அதற்காக இருக்கலாம். எனக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்தது. என்னன்னு சொன்னா, அம்மாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா, சிட்னி மல்லையா ராஜ் அவர்களுக்கும் மஸ்னவிக்கும் உள்ள என்ன சம்பந்தமோ அந்த சம்பந்தம் தான் என்று தைரியமாக சொல்லிவிடலாம். அவ்வளவு அருமையான முறையில் அந்த சம்பந்தமாக பேசினார்கள். அப்படியும் விளக்கம் போதவில்லை என்று சொன்னால், திருவாரூராக இருக்கக்கூடிய நான் கூறான சிவமணி ஐயா இருக்கிறாங்களே மலையா பையன், அவங்களிடம் சென்று கேளுங்கள் அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி. அந்த அளவு மஸ்னவி ஷரீஃபை ஒரு மதம் கடந்து, சமுதாயம் கடந்து, மாதிரி எந்த உதவியில் இல்லாமல் ஒரு இலக்கிய ஆன்மீகம் மூலமாக மிக அருமையான முறையில மல்லையராஜ் ஐயா அவர்களும் செல்வமணி ஐயா அவர்களும் பேசினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மாஷா அல்லாஹ். ஆகவே இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இப்படி ஒரு யோசனைன்னு சொன்ன கண்ணியத்துக்குரிய நமது அபுதாயிர் ஹஸ்ரத் அவர்களுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். இப்போ மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எனக்கு அறிமுகமானது 2005 ஒரு ஆலிமன், மதுரை சார்ந்த ஒரு ஆலிமங்கள் தான் எனக்கு இந்த மஸ்னவி ஷரீஃபுடைய கதைகளை படியுங்கள், அதனுடைய படித்துவார்கள் என்று சொல்லும்போது ஆரம்பித்தது. அன்றில் இருந்து அதனுடைய ஈர்ப்பு எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் அதனுடைய நினைவிலேயே இருக்கக்கூடிய ஒரு தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தான். என்னுடைய ஒரு பாடல்ல கூட, நாதர் நபி காதலி என்ற பாடல்ல கூட மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அந்த ஒரு வரிகளை நாம் அதில் சேர்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிவு செய்தான். காலையிலும் மாலையிலும் இரவிலும் தான். இன்று காலையில கூட நானும் ஒரு 2 நண்பர்களும் டீ கடையில் டீ குடித்தோம். ஃபஜர் தொழுகைக்கு பின்னால வாக்கிங் போய் துபாயில். அப்போ அந்த வாக்கிங் போய் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கீழே ஒரு பூனை ஓடுது. இப்போ பூனை ஓடுனா என்ன, பூனை தானே போகுது அப்படிங்கிறது இல்லை. உடனே மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்னவி ஷரீஃபில் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அதாவது அந்த சம்பவத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கும் ஒரு கவிதை சொல்றாங்க, 1000 எலிகள் சேர்ந்து ஒரு பூனையை சிதற சின்ன பின்னாப்படுத்தி விடலாம் இல்லையா? 1000 எலிகள் ஒன்னா சேர்ந்தா ஒரு பூனையை சின்ன பின்னாப்படுத்தி விடலாம். ஆனால் ஒரு பூனையுடைய அந்த மியாவ்
சட்டத்திற்கு முன்னால் அத்தனை எலிகளும் சிதறிவிடும் என்ற கருத்து ரூமி சொல்றாங்க. இது ஃபஜருடைய நேரத்தில் அந்த பூனையை பார்த்தவர்கள் எனக்கு வந்து சித்தம். இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பலவிதமான விளக்கங்கள் சொன்னாலும் குவான்டிட்டியை விட குவாலிட்டி எவ்வளவு முக்கியம் என்பதை மௌலானா உரிமை ரஹ்மத்துல்லாஹி இந்த ஒரு வரியின் மூலம் 2 வரிகள் மூலமாக, ஏன்னா மத்தனவி என்று சொல்லும் பொழுது ஈரடி வெண்பா என்ற ஒரு பொருள் வருமா இல்லையா? அந்த அடிப்படையில இந்த ஈரடி வெண்பாவின் மூலமாக குவாலிட்டியை குவான்டிட்டியை விட 1000 எலிகளை விட இந்த பூனையுடைய சின்ன மியாவ் வலிமையானது குவாலிட்டி என்பதை மௌலானா உரிமை ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இது எனக்கு காலையில நினைவுக்கு வந்து, அன்று ஒரு நாள் வழியில நடந்து கொண்டிருக்கிறேன். பௌர்ணமி நிலவு. பௌர்ணமி நிலவை கண்டவுடனே மக்களவை நிலவு பெறுகிறது. ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வானத்திலே பௌர்ணமி நிலவு கவனி சென்று கொண்டிருக்கிறது. கீழே நாய்கள் குறைத்து கொண்டிருக்கின்றன. நாய்கள் குறைத்து கொண்டிருப்பதால் பௌர்ணமி நிலவு தன் பவனியை நிப்பாட்டுவதில்லை. அது தன்னைக்கேற்ப காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது என்பது நினைவுக்கு வந்தது. இது நினைவுக்கு வந்தாலும் என்ன, எந்த அளவு தூரம் தான் நாம் நல்ல காரியங்கள் பண்ணாலும் குறை சொல்பவர்கள் குறை சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள். இப்படி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, நாம் ஏன் இந்த காரியத்தை நாம் தொடர்ந்து நடத்தணும் என்று அந்த நாம் நின்றுவிடக் கூடாது. அதற்கு ஒரு படிப்பினையாகத்தான் ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பௌர்ணமி நிலவு அது பவனி சென்று கொண்டுதான் இருக்கிறது. அது நாய்கள் குறைப்பதால் நின்று விடுவதில்லை என்ற அந்த செய்தி பௌர்ணமி நிலவை பார்க்கும் பொழுது நமக்கு அங்கே வந்து சரி. இப்படி பார்க்கும் இடமெல்லாம் எந்த காரியத்தை பார்த்தாலும் எந்த காரணத்தை பார்த்தாலும் மத்தனவியாக வாழக்கூடிய, மத்தனவியை மனதிலே இருத்து செய்யக்கூடிய அந்த ஆட்சி, அந்த பிஷ்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்தில் நமக்கு போடுகிறான். அவை நீங்களும் அதை உணர வேண்டும் என்பதுதான். இதோ இந்த இடத்திலே பாருங்களேன், ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீர்த்துளிகள் நீர்த்துளிகளாக இருக்கும் எதுவரை அது சிப்பிக்குள் செல்லும் வரை. சிப்பிக்குள் சென்று விட்டால் அது வெளியே வரும்போது முத்தாக வருகிறது என்று. நாம் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்னால் நீர்த்துளிகளாக இருந்தோம். இப்பொழுது இந்த மக்களின் ஒன்று கூடல் என்ற சிட்டிக்குள் நுழைந்து விட்டோம். நாம் எல்லோருமே வெளியே வரும் பொழுது முத்துக்களாக வெளியே வருவோம். எல்லாம் நல்ல இறைவனாக கேள்வி பெயரிலேயே ரூமி என்று நான் ரூமிக்கா வைத்திருந்தோம். அந்த ரூமுடைய தாக்கம் பெயர் வைத்து விட்டாவே அந்த பெயருக்கு ஏற்ற ஒரு தாக்கமும் வந்துவிடும் என்பதும் ஒரு நிதர்சனமான உண்மையாகத்தான் இருக்குது. ஒரு முறை கீழக்கரையில எங்க ஊர் பள்ளியாசல்ல எந்த அளவு இந்த சில சமயம் மரியாதைக்குரிய அவங்க அவுதர் அணிந்தார்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை இறைவன் புரிந்து கொள்வதற்கு சில இஷாராக்களை அனுப்புவான். மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி மஸ்தவியில ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு செய்தி வரும். இந்த ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தியை வந்து நான் கீழக்கரையில பள்ளியாசல் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சொல்லி முடிஞ்சோன்னு பார்த்தா அந்த சபையில லுக்மான் என்ற பெயர் உடைய எங்களுடைய ஒரு சகோதரர் தான் உட்கார்ந்துருக்கார். அந்த சகோதரர் அவருக்கு முன்னால எந்த காலத்தையும் வந்து உட்கார்ந்தது கிடையாது. அதற்கு பின்னால் இன்று வரை என்று வந்து உட்கார்ந்தது கிடையாது. அந்த அன்று வெகுளியாக இருக்கக்கூடிய அந்த லுக்மான் மஸ்தனவில ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எஜமானர்களுடைய அந்த பழத்தை சாப்பிடும் பொழுது கூட சொல்ல ஒரு சம்பவம் வருமா இல்லையா? அந்த சம்பவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அங்கீகரிக்குமா லுக்மான் என்ற பெயர் உடையவரை அங்கே அமர வைத்தான் என்ற ஒரு சம்பவமும் இந்த ரூமி ரஹ்மத்துல்லாஹி மக்களை கொண்டு நிறைவேறுது. அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையுடைய மாற்றங்களை எப்படி ஏற்படுத்தி பாருங்க. நான் காலேஜ் படிக்கும்போது கோயம்புத்தூர்ல என்னுடைய பேரு மஹரூப். ஆனா என்னுடைய எக்கனாமிக் பேராசிரியர் செய்வாரு மஷ்ரூம்னு சொல்லுவார். அவர் உச்சரிக்க தெரியல. இஸ்லாமிய பேரா இருக்கிறதுனால மஷ்ரூம் பாரு மஃப்ரூப் பாரு. உங்களுக்கு கோபம் வரும், நல்லா கோபம் வரும். அதே சமயம் சமீபத்துல மஸ்தமிக்கு பின்னால் கிபி மாதிரி மஸ்தமிக்கு முன்னால் கோபம் வந்தது. மஸ்தமிக்கு பின்னால் ஒரு மேடையில மஸ்தமியுடைய மேடையிலேயே ஒரு பேச்சாளர் பேரை மஃப்ரூக் என்று சொன்னார். 4-5 முறை சொன்னார் மஃப்ரூக் மஃப்ரூக். எனக்கு கோபம் வரவில்லை. என்ன காரணம்? மஸ்தமின் தாக்கம் தான் காரணம். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி மஸ்தவி ஷரீஃப்ல ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸ்ல ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உச்சரிப்பு சரியாக இல்லை என்று சொன்ன முனாஃபிக்குகளுக்கு நயவஞ்சகர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு விட்டு நபிகள் நாயகம் சொன்னார்களாம், உங்களுடைய சரியான உச்சரிப்பை விட பிலால் ரலியல்லாஹு தஆலா அவருடைய உச்சரிப்பு தவறாக இருந்தாலும்
அல்லாஹ் அதை ஒப்புக்கொள்கிறான். ஏனால் நேசம் கொள்பவர்கள், பிரியத்துக்குரியவர்களுடன் ஏற்படக்கூடிய தவறுகள் அதை பொருட்படுத்தக்கூடாது, பொருட்படுத்த மாட்டாரக்கூடாது என்ற ஒரு கருத்தை ரூமி சொன்னாங்க. அன்று பேராசிரியரும் எனக்கு பாடம் நடத்தியவர் பிரியத்துக்குரியவர் தான். ஆனால் அன்று எனக்கு கோபம் வந்தது மஸ்தனைக்கு முன்னால், மஸ்தனைக்கு பின்னால். இந்த சம்பவத்தை படியத்தின் பறக்கத்தினால இன்று இந்த மேடையில அந்த பேச்சாளர் மீண்டும் மீண்டும் என்னை மஃப்ரூக் என்று சொல்றார். கடுகின் மிச்சளவு கூட எனக்கு அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எனக்கு எந்த விதமான உறுத்தலை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அதுவும் மக்களுடைய தாக்கத்தினால் தான் நமக்கு ஏற்படுகிறது. வாழ்க்கையுடைய யதார்த்தங்களை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை கூட இந்த மக்களவை என்பது நமக்கு அது ஊட்டுகிறது. அதனாலேயே அவருடைய மக்களவை வாழ கண்டு முயற்சி செய்தோம் என்று சொன்னால் அதற்கு இறைவன் கிருபை செய்தால் அதை விட ஒரு சிறப்பான ஒரு அம்சம், அதை விட ஒரு உயர்வான ஒன்று நமக்கு கிடைப்பது என்பது மிக அருமையான ஒரு விஷயம். எத்தனையோ இறை வசனங்கள், இந்த இறை வசனங்களுடைய விளக்கங்கள், அந்த இறை வசனங்களுடைய இறக்கிய காரணங்கள், சபபுல் நுசுல் சொல்லுமா இல்லையா, வஹி இறங்கிய காரணங்கள். ஒரு இறைவசனம் இறங்கினா அந்த இறைவசனம் இறங்குவதற்கு மூல காரணமாக இருந்த இந்த காரணங்களுக்கும் ரூமி அவர்கள் ஒரு ஆன்மீக விளக்கங்களை அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் ஒரு மக்களுடைய தாக்கத்தினால் வரக்கூடிய செய்திதான். அது மட்டுமல்லாமல் இந்த நான் என்ற அகந்தை, மனிதன் எதை எடுத்தாலும் நான் தான் அதை செய்தேன், நான் தான் சம்பாதித்தேன், நான் தான் இந்த காரியத்தை செய்தேன் என்ற அந்த நான் என்பது போவதற்கும் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அருமையான வார்த்தையிலேயே விளக்கங்கள் சொல்கிறார்கள். ஒரு சின்ன இதில் சொல்றாங்க, ஒருவர் வந்தார், கதவை தட்டினார், உள்ளே இருக்கிறவர் கேட்கிறார் யார் வந்திருப்பது? வெளியே இருக்கிறவர் சொல்றார் நான் வந்திருக்கிறேன். நான் வந்திருக்கிறேனா? நான் உள்ளே அல்லவா இருக்கிறேன், நீ எப்படி நானாக இருக்க முடியும், ஆகவே நீ சென்று விடு என்கிறார். அடுத்த நாளும் அவர் வருகிறார், உள்ளே இருப்பவர் கேட்கிறார் யார் வந்திருக்கிறது? நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நான் உள்ளே அல்லவா இருக்கிறேன், நீ எப்படி நானாக முடியும், ஆகவே நீ சென்று விடு என்கிறார். மூன்றாவது நாள் தான் அவர் உண்மையை அறிந்து வந்து சொல்கிறார் யார் வந்திருக்கிறார் என்று கேட்கும் பொழுது நீ வந்திருக்கிறாய் என்று சொல்ல, ஓ நான் வந்திருக்கிறேனா, அப்படியானால் நான் வெளியே இருக்கக்கூடாது, உள்ளே வந்துவிடு என்று அவர் சொன்னதாக ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஆகையினால் எந்த ஒரு இதுவும் நான் என்பதில் இல்லை, நான் நான் என்று சொல்வதெல்லாம் ரப்பே இறைவனே நீதான், நீதான் எனக்கு இதை கொடுத்தாய், நீதான் இதை என்னை செய்ய வைத்தாய், நீதான் இதை எனக்கு தந்தாய் என்ற அந்த எண்ணம் வர வேண்டும் என்பதை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அருமையான சிறு வார்த்தைகள் மூலமாக நமக்கு தெரிகிறார்கள். இன்னும் எவ்வளவோ சொல்லலாம், தனியாக பேச வேண்டிய விஷயம், இருந்தாலும் எல்லோரும் கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக நிறைவான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், கோப்பையும் நானே, கோப்பையை செய்த புயவனும் நானே, கோப்பையும் நானே, கோப்பையை செய்த புயவனும் நானே, கோப்பையில் பானத்தை ஊற்றியவனும் நானே, ஊற்றிய பின் பானத்தை குடித்தவனும் நானே, குடித்த பின் கோப்பையை உடைத்தவனும் நானே. உடைத்தான், சென்று விட்டான், இது காதர்களுடைய பிரிபாஷை, உனக்கு இது அர்த்தம் தெரியவில்லை என்றால் நீ அனர்த்தம் கொள்ளாதே என்று மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நான் என்ற அந்த அகந்தையை முழுமையாக விட்டுவிட வேண்டும் என்பதை அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு நிகழ்வும் அதுவும் நான் ஏற்பாடு செய்தது அல்ல, நீ ஏற்பாடு செய்ததல்ல, அவன் ஏற்பாடு செய்தது என்ற அந்த அடிப்படையிலும் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய இந்த நினைவு குரலிலே அத்தனை பேரும் கலந்து கொள்வதற்கு உதவி செய்ய ஆகுமாக்கி இருந்த இல்லாமல் அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி என்னுடைய இந்த தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அன்பர்களே, நம்முடைய உரை நிகழ்த்திய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் மாரூக் காக்கா அவர்கள் மஸ்னவி ஷரீஃபை தமிழ் உலகத்தில் கொண்டு செல்வதில் பல வகையிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்களுக்கு இந்த நிகழ்வின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் முழுமையாக, அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னா, மஸ்னவி ஷரீஃபினுடைய முதல் பாகம் வெளியிட முடிந்திருக்கிறது, இன்னும் 6 பாகங்கள் வெளியிட வேண்டியது இருக்கிறது. முதல் பாகத்தை சென்னையிலே வெளியிடுவதற்கு முன்னரே எனக்கு முதலில் ஒரு பாகம் வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் அதை இன்னும் வெளியீடு நடத்தவில்லையே என்று சொல்லி
இப்போது உங்கள் கையிலே இருக்கட்டும், ஏனென்றால் இன்னும் வெளியீடு செய்யலன்னு கொடுத்தோம். ஆனா அப்போது அவர்கள் சொன்னார்கள், மீதி உள்ள 6 பாகங்களையும் நாங்களே வெளியிடுகிறோமே, அந்த அனுமதி தாருங்களேன் என்று கேட்டார்கள். மரியாதைக்குரிய மாரூப் காக்கா அவர்களும் தைக்கா அப்துல் கபூர் காக்கா அவர்களும். ஆனால் எங்களுடைய குருநாதர் அவர்கள் அதை நகைமுகத்தோடு இப்போதைக்கு வேண்டாம், அதை பின்னாலே செய்து கொள்வோம் என்று சொன்னார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3ஆம் பாகத்தினுடைய தொடக்கத்திலே சொல்வார்களே, தாயினுடைய இரத்தம் பாலாக மாறுவதற்கு கொஞ்சம் நாட்கள் வேண்டும் என்றார்களே, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இரத்தம் பாலாக மாறி இன்று பாலாறாக ஓடுகிறது. அப்படி பல வகையிலும் உறுதுணை புரிந்தவர்கள். அதை பற்றி சொல்வதென்றாலே இன்னும் நிறைய நேரம் எடுக்கும். இருந்தாலும் அவர்களுடைய சேவையை எல்லாம் அங்கீகரித்துக் கொள்வானாக, கபூல் செய்வானாக என்றும், அதற்காக அவர்கள் செய்த அந்த பேருபகாரம் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது கொண்ட காதலாலும் மஸ்னவியின் மீது கொண்ட இருப்பாலும் அவர்கள் செய்ததை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியும் இருக்கிறான். ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாக மாரூப் காக்கா அவர்களுக்கு நல்ல சுப செய்திகளை இறைவன் வழங்கியும் இருக்கிறான். வெளி உலகத்தில் சொல்ல முடியாத பல தகவல்கள் உண்டு. இருந்தாலும் அதை ஒரு நன்றியுணர்வோடு பெருமிதத்தோடு சொல்லுகிறோம். இன்னும் அல்லாஹ் வழங்குவானாக என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான சகோதரர்களே, இந்த சிறப்பான நிகழ்விலே நமக்கு ஒரு எண்ணம் என்னவாக இருந்ததுன்னு சொன்னா, சகோதர சமுதாய மக்கள் நிறைய இதுல கலந்து கொள்ளணும். ஏன்னா மஸ்னவி கிட்டத்தட்ட 2008 முதல் இன்று வரையில பல ஆலயங்களுடைய குருக்களாக இருக்கக்கூடியவர்கள், அதே போல சகோதர சமுதாயத்தினுடைய பெரும் தலைவர்கள் பல பேர் என்னை தொடர்பு கொண்டு இந்த நூல் வேண்டும் வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனா அவர்களெல்லாம் நேரிலே போய் சந்தித்து கொடுத்தேன். காரணம் என்னன்னா, அவர்களிடமிருந்து ஏதாவது உள்வாங்க வேண்டுமே, ரூமியின் மீதும் மஸ்னவியின் மீதும் என்ன காதல் அதை தெரிந்து கொள்ள வேண்டுமே என்ற ஒரு விருப்பத்தில அப்படி போன இடத்துலதான் ஒரு சமஸ்கிருத பேராசிரியர் நல்ல பழமாக இருந்தார் பார்ப்பதற்கு. அவர் சொன்னார், நான் ஆங்கிலத்தில் முழுமையாக படித்து முடித்து விட்டேன், தமிழிலே வந்திருக்கிறது என்று செய்தி எனக்கு செவிக்கு வந்த போது அதை படிக்க வேண்டும் என்று விரும்பினேன் என்று அவர் சொன்னார். இப்படி பல பேர். அதனால அவர்களை எல்லாம் நான் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்விலே அவர்களை பேச வைக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் நேரம் இடம் தராதுங்கிறதுனால இனி ஒரு வாய்ப்பிலே பயன்படுத்தலாம். குறிப்பாக நம்முடைய டாக்டர் சிவராமன் சார் அவர்களிடத்தில் கேட்ட போது, இன்றைக்கு டெல்லியில அவருக்கு ஒரு நிகழ்ச்சி, அதனால எனக்கு பேசுவதற்கான வாய்ப்பில்லை, அதனுடைய லிங்க் அனுப்பி வைங்க, நிகழ்ச்சியில நான் கலந்து கொண்டு நேரம் இருந்தால் பார்க்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அதே போல கள்ளக்குறிச்சி மாரி செல்வன் சார் அவர்கள், கலை ஆசிரியர் தருமபுரி முத்துசாமி அவர்கள், கே ரவீந்திரன் சார் அவர்கள், டாக்டர் அன்சர் அலி PhD ராணிப்பேட்டை அவர்கள், டாக்டர் ஹரிராம் அவர்கள், மயில் வாகனம் லிங்கம் அவர்கள், தூத்துக்குடி மணிகண்டன் அவர்கள், செல்வமணி கிருஷ்ணமூர்த்தி சார் இப்போது உரை நிகழ்த்தினார்கள், குமரேசன் சார் அவர்கள், வெங்கடேசன் வாணியம்பாடி வெங்கடேசன் சார் அவர்கள், சிவசங்கரன் IAS அவர்கள், பொள்ளாச்சி அனிதா அவர்கள், ஜோதி குமார் அவர்கள், முத்துப்பால் மதுரை முத்துப்பால் அவர்கள், ரமா சுப்பிரமணியம் அவர்கள், சக்திவேல் மதுரை சக்திவேல் அவர்கள், கார்த்திகேயன் சென்னை கீழ்கட்டளை கார்த்திகேயன் அவர்கள், குமரேஷ் ஓசூர் குமரேஷ் அவர்கள், இப்படி பல பேரும் பல வகையிலே மஸ்னவியை சில பெயர்களை சொல்லியிருக்கிறேன், இன்னும் பல பெயர்கள் இருக்கிறது. அதிலே ஒரு பெரியவர், எனக்கு 80 வயதாகிவிட்டது, எத்தனை பாகம் என்று கேட்டார். 7 பாகம் என்று சொன்னேன். அப்படியானால் என்னுடைய இறுதி நாட்கள் இதில் முடிந்துவிடும், அதனால எனக்கு அனுப்பி வையுங்கள்னு சொன்னார் ஒருத்தர். இன்னொருவர் சொன்னார், என் சகோதரர்களுடைய வீட்டுக்கு அனுப்புங்க, அவரும் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர், நான் அவரிடத்துல வாங்கிக் கொள்கிறேன் ஏனென்று கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு ஆபரேஷன் பண்ணி நான் படுக்கையில இருக்கிறேன், இந்த நேரத்துல புக்கு வீட்டுக்கு வந்துச்சுன்னா மனைவி கோவப்படுவாங்க, எதுக்கு உங்களுக்குன்னு கேட்பாங்க, என் சகோதரருக்கு முகவரிக்கு அனுப்புங்க, நான் அவர்களிடமிருந்து அதை வாங்கி நான் படித்துக் கொள்கிறேன். இப்படி சகோதர சமுதாய மக்களுடைய உள்ளங்களை ஊடுருவிய அந்த சக்தி எது என்பதை தெரிந்து கொள்வதே ஒரு பெரும் போராட்டமாக இருக்கிறது. அதற்காகவே ஒரு பயணமே மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அவசியம் இருக்கிறது. இறைவன் அருளால் செய்வோம். இங்கே பல பேராசிரியர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். டாக்டர் அமானுல்லா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய அரபி உருது பார்சி துறை பேராசிரியர் டாக்டர் அமானுல்லா பின்னூட்டம் உருதுவிலை வழங்கியிருக்கிறீர்கள். ஒரு நிமிடங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்தடுத்து நம்முடைய சகோதரர்கள் ஒவ்வொருவராக அவர்களுடைய கருத்துக்களை சொல்லட்டும்.
டாக்டர் அமானுல்லா சார் இருக்காங்களா? அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஃபஹீமி ட்ரஸ்டின் மூலமாக மஸ்னவி ஷரீஃப் வெளியிட்டதுல இருந்து அதன் தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து அருமையாக பலருக்கு போய் சேர்ந்திருக்கிறது. மஸ்னவி ஷரீஃபை பத்தி நம்ம பேசணும்னா பல கருத்தரங்கள் வச்சாலும் அதை வந்து நம்மளால ஒருங்கிணைந்து ஒரு கோர்வையா பேசி முடிச்சிட முடியாது. பல அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இதுல அருமையாக உரையை நிகழ்த்திருக்கிறார்கள். ஆனா இந்த மொழிபெயர்த்த அந்த மொழிபெயர்ப்பாளர் வந்து நரியம்பட்டு அப்துல் சலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகளை தந்திருக்கிறார். அதில் அவருடைய மொழிபெயர்ப்பிலே சிறந்த மொழிபெயர்ப்பு என்று நாம் எடுத்துக்கொண்டால் இந்த மஸ்னவி ஷரீஃபை நாம் சொல்லலாம். ஏனென்றால் 7 பாகத்தையுமே வந்து மிக அருமையாக கொடுத்திருக்கிறார். இந்த மஸ்னவி ஷரீஃப் வந்து தமிழ் மக்களிடையே இன்னும் நிறைய போய் சேர வேண்டிய இருக்கிறது. நாம் சென்னை பல்கலைக்கழகத்திலும் கூட நம்முடைய நூலகத்திலும் இங்கு மாணவர்களுக்காக வைத்திருக்கிறோம். இங்கு ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இந்த மஸ்னவி ஷரீஃபை தேடி படிக்கும் போது அதிலிருந்து பல கட்டுரைகளை எல்லாம் எழுதுகிறார்கள். ஆர்வம் அவர்களுக்கும் ரூமியின் மீது காதல் ஏற்படுகிறது என்றெல்லாம் நாம் அறியும் போது உண்மையிலேயே இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் கூட ரூமி அனைவரின் மனதிலும் வாழ்கிறார் என்றுதான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. எனக்கு இங்க பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் மற்றவர்களின் நேரத்தை நான் கடத்த விரும்பாமல் நான் என்னுடைய இந்த ஃபீட்பேக் இதோட முடித்துக் கொள்கிறேன். இதை பற்றி நமக்கு ஒரு பின்னாளில் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் அதில் நாம் இன்னும் விரிவாக பேசலாம். மௌலானா அபு தாஹிர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். இதுல ஒரு முக்கியமான செய்தி, டாக்டர் பேராசிரியர் அமானுல்லா அவர்கள் நரியம்பட்டு சலாம் சாஹிப் அவர்களை அழைத்து சென்னையில மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேயே பாராட்டு நிகழ்ச்சி நடத்தினார்கள் என்பதை இந்த நல்ல தருணத்தில் நன்றியுணர்வோடு நினைவு கூறுகிறோம். இதுல இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல அறிஞர்கள், மரியாதைக்குரிய மதுரை மௌலானா PM அப்துல் அசீஸ் வாஹிதி ஹஜ்ரத் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய ஃபஹீமியா பப்ளிஷர்ஸனுடைய அமைப்பாளர்கள் ஒருவர் மௌலானா நஹ்வி முகமது இப்ராஹிம் அலி மஹதரி அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல பெரும் பேராசிரியர் அண்ணன் ஜின்னா சர்புத்தீன் அவர்கள் இருக்கிறார்கள், ஜலால் ஃபஹீமி அவர்கள், இப்படி பல பேர் இருக்கிறாங்க. சில பேருடைய அவர்களுடைய புகைப்படங்கள் வருகிறது, சில பேருடைய புகைப்படங்கள் வரவில்லை. என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் யஹ்யா முஹீதீன் அவர்கள், குலாமே மௌலானா ரூபி, இப்படி பல பேரும் இருக்கிறார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் அப்துல் சமத் சாஹிப் அவர்களை ஒரு நிமிடங்கள் உங்களுடைய கருத்துக்களை தருமாறு அன்போடு வேண்டிக்கும். இருந்தா இப்ப இருக்கிறமா தெரியலையே. இருக்கிறாங்க அப்துல் சமத் சார். இருக்கா. கேக்குதா? கேக்குதுமா. அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஒரு நல்ல நிகழ்வு. மஸ்னவி சாஹிபினுடைய மொழிபெயர்ப்பை கடந்த சில ஆண்டுகளாக ஃபஹீமா பதிப்பகம், தமிழ்கூர் நல்லுலகெங்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக முன்னெடுத்து செல்வது அறிந்த விஷயம். இந்த நிகழ்வில் எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய மகிழ்ச்சி, சகோதர சமூகங்களை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் மஸ்னவி குறித்த ஒரு உரையாடலை இங்கே தந்ததுதான் மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக அமைந்திருக்கின்றது. அதுவும் பேராசிரியர் செல்வமணி அவர்கள் தங்களுடைய நாட்டியாலயா குழுவின் மூலம் ஒரு நிகழ்த்து கலையாக மஸ்னவியினுடைய ஒரு கதையை வருகின்ற அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிகழ்த்துவதாக, அதற்கான பயிற்சியை ஆரம்பித்து விட்டதாக சொன்னது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது மஸ்னவியை இன்னொரு கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல முயற்சியாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஜலாலுதீன் ரூமி அவர்களே தன்னுடைய ஞான சிந்தனைகளை, கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு கொண்டு செயற்படுவதற்காக வேண்டி சின்ன சின்ன கதைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு வெளிப்பாட்டு முறையை அவர்கள் பயன்படுத்தியது மஸ்னவியுடைய மிகப்பெரிய வெற்றிக்கும் அது எல்லோருக்கும் போய் சேர்ந்ததற்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது.
அதுபோல ஒரு நிகழ்த்து கலையின் மூலம், நாட்டிய கலையின் மூலம் ஒரு அற்புதமான வெளிப்பாடுகளாக இந்த மஸ்னவியுடைய கதைகளை, சிந்தனைகளை, சூஃபிஞான சிந்தனைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முயற்சியை பேராசிரியர் செல்வமணி அவர்கள் தொடங்கியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அவருக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த ஆகஸ்ட் மாத நிகழ்வுக்காக வேண்டி நாங்களும் காத்திருக்கிறோம் என்று அவருக்கு எங்களுடைய உறுதியை தருகிறோம். இந்த முயற்சி தொடர வேண்டும், எல்லோருக்கும் மஸ்னவி சேர வேண்டும். தமிழ்பூர் நல்லுலகிலே இஸ்லாமிய சூஃபிஞான சிந்தனைகள் பரவுவதற்கு இந்த காலகட்டத்திலே சகோதர சமயத்தவர்களிடம் அந்த சிந்தனைகள் போய் சேருவதற்கு மஸ்னவியினுடைய எடுத்து சொல்லல் என்று சொல்லக்கூடிய முயற்சி மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக அமையும் என்று கருதுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து. புரொஃபசர் அப்துல் சமத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுடைய ஆசியும், அபுதாகிர் சார் ஆசியும், நாகூர் ரூமி ஆசியும் மஸ்னவி நாட்டிய நாடகம் அடுத்த ஆண்டு சிறப்பாக நடைபெறும். நன்றி. மருமகா சொல்லுங்கம்மா. அண்ணா முதல் ஹிதாயத் அண்ணா சொல்லுங்க. எப்படி நம்முடைய நிகழ்ச்சி நிறைவுபடுத்தலாமா? வேற யாரும் பேசணும்னா கருத்துக்கள் கேளுங்க. அவங்க தேனியில இருந்து அந்த அப்துல் வாஹித் என்ன சொல்ல வர்றாங்க? எம் அப்துல் மஜீத் வாஹிதி அன்மின் பண்ணி சொல்லுங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரொம்ப ஒரு மனதுக்கு நிறைவான நிகழ்ச்சி. முதல்ல இப்போ சமது சார் பேசுனதை வச்சு நான் ஒரு சின்ன செய்தியை சொல்லிடுறேன். ஐயா திருவாரூர் செல்வமணி ஐயா ஒரு நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறதா சொன்னதை நான் இன்னைக்கு தான் பாரதியினுடைய நூற்றாண்டு மலர்ல நாட்டாறு மரபு வழக்கில் பாரதியினுடைய சிந்தனைன்னு சொல்லிட்டு ஐயா பேராசிரியர் அப்துல் சமது சாஹிப் சார் எழுதுனதை நான் இன்னைக்கு வாசிச்சேன். ரொம்ப நல்ல அற்புதமா காவடி செந்து கும்மி பாட்டுல எல்லாம் பாரதியினுடைய கலையை கொண்டு வர்ற மாதிரி மஸ்னவி ஷரீஃபை ஒரு மக்கள் மன்றத்துல கொண்டு வர்றது அப்படிங்கிறது அந்த ஐயாவுக்கு செல்வமணி ஐயாவுக்கு ரொம்ப மன நிறைவான நிகழ்ச்சி. உள்ளபடியே மஸ்னவி ஷரீஃப் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஊடுருவிக்குனாக்கா 2022 நான் நினைக்கிறேன். வாசிப்பு வட்டத்துக்காக நான் 3வது பரிசு வாங்கி அவார்டு வாங்குறதுக்காக சென்னைக்கு போயிருந்தேன். சென்னைக்கு போயிருந்த இடத்துல ஒரு நோன்பு நேரத்துல எங்க பள்ளியில ஹாஃபிஸாவை தொழுவைக்கு சொல்லிட்டு நான் சென்னை கிளம்பிட்டேன். போன இடத்துல கொஞ்ச நேரம் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோடம்பாக்கம் மஸ்ஜிதே ரஹீமா பள்ளிவாசலுடைய ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தா மஸ்னவி ஷரீஃப். சும்மா திறந்த ஒரு அதி அற்புதமான ஒரு கவிதை ஒண்ணு என் கண்ணுல பட்டுச்சு. அதுல இருந்து என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்த பிறகு என்னுடைய பிறந்த நாளைக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் மஸ்னவி ஷரீஃபை அபு தாஹிர் ஃபஹீமியா அங்க ஹசரத் அவங்கள்ட்ட இருந்து வாங்கி எனக்கு பரிசளிச்சு நான் அதை சுமார் ஒரு வருடம் 42 வாரத்துக்கு குறையாம ஜும்மா ஒரு நிகழ்த்தி நான் வச்சிருக்கிறேன். அது எனக்கு மனசுல அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை ஒரு மகிழ்ச்சியை எனக்கு தந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனையை நான் சொல்லிடுறேன். மஸ்னவி ஷரீஃபினுடைய இந்த 7 பாகங்கள் இருக்குத இதுவரைக்கும் அந்த தமிழ், மூல மொழி பார்சி, உருது அது எல்லாமே அவ்வளவு அழகா கொடுத்துருக்குறாங்க. அடுத்த பதிப்புகள்ல இன்னும் அதனுடைய கட்டமைப்பையும் அழகையும் மெருகூட்டினா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம். நான் இன்னும் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த ஜும்மா உரைகளை தொகுக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதுக்காக எனக்காக துவா செய்யுங்க. ரூமியை பத்தி நான் படிச்சது விருதாச்சலத்துல கரிகாலன் ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரூமியை பத்தி ரொம்ப அற்புதமா முகநூல்ல எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதின கட்டுரையும் சரி, அதுக்கு அடுத்து உண்டான பல செய்திகளையும் வச்சுதான் நான் ரூமியை எழுதி கிட்டத்தட்ட 42 வாரங்கள் வரைக்கும் முழுமையான பயான்ல சொல்லிக்க. அதாவது ஒரே ஒரு கவிதையை எடுத்துக்கிடுவேன், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சில கதைகள், குரானுடைய வசனம், அதுக்கப்புறம் ஹதீஸ், இதெல்லாம் ஒன்றிணைச்சு மக்களுக்கு சேரக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மேலோட்டமான ஒரு உரையை நான் கொடுத்துருக்கிறேன். அதுக்கு மஸ்னவி ஷரீஃப் அவ்வளவு பெரிய வழிகாட்டுதலாக எனக்கு இருந்திருக்குது. நாகூர் ரூமி சார் அவர்களுடைய அந்த 1-2 ஆக்கங்களை நாகூர் ரூமி பத்தி நாகூர் ரூமி எழுதின சில விஷயங்களை நானும் படிச்சு அதையும் முகநூல் மூலமாகவும் நான் தெரிஞ்சு என்னோட அந்த ரூமி பத்தி உண்டான வாசிப்பு நான் ரொம்ப அதிகமா பயன்படுத்திக்கிட்டேன். இப்ப கூட தாகம் கொண்ட மீனொன்று இருந்தது நம்ம அபிபை
அபி சார் இருக்காங்களா, மதுரை அபி சார் வந்து எனக்கு வந்து அதை வந்து அன்பளிப்பா கொடுத்தாங்க. அது கொடுத்ததை வந்து நான் இன்னும் வாங்கி வச்சுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்காகவும் துவா செய்யுங்க. நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப 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 பிரயோஜனமா இருக்குது. அதனால நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அதற்கெல்லாம் ஒருங்கிணைச்சவங்க எல்லாருக்கும் வந்து அல்லாஹு தஆலா நல்ல வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான கருணையும் அருளையும் பொழியட்டும் நான் துவா செஞ்சுக்கிறேன். ஐயாவுடைய அந்த செல்வமணி ஐயா தான் நினைக்கிறேன். அவங்களும் முதல்ல பேசுனவங்களுடைய உரையை வந்து நான் வந்து கேட்கல. ஐயாவுடைய முயற்சிக்கு வந்து நம்மளாலான எல்லா விதமான பங்களிப்பையும் நம்ம வந்து செய்யறதுக்கும் தயாராக இருக்கணும், ஆர்வமாவும் இருக்கிறோங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ரொம்ப நன்றி. ஜஸாக்கல்லா. நம்முடைய மௌலானா அப்துல் அசீஸ் வாஹிதி ஹஜ்ரத் சொன்னது போல இந்த ஆரம்பத்துல உரை நிகழ்த்திய நம்முடைய மல்லையா ராஜ் ஐயா அவர்களும் அதே போல செல்வமணி சார் அவர்களும் அவங்க உரை நிகழ்த்திய அதை கடைசியில வந்தவங்க கேட்டிருக்க வாய்ப்பில்லை. ஆனா இங்க பதிவு செய்யப்படுகிறது. அதை வைத்து திரும்பவும் இன்னொரு முறை கேட்டுக்கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம மௌலானா அப்துல் அசீஸ் ஹஜ்ரத் சொன்னது போல இன்ஷா அல்லாஹ் நல்ல கட்டமைப்புல மீண்டும் அதை செய்யணுங்கிற முடிவில் இருக்கிறோம். இப்போதைக்கு அதனுடைய ஒரு துவக்கமாக நம்முடைய மஸ்னவியினுடைய கருத்து சாறுகளை அதை நம்முடைய நாகூர் ரூமி அவர்கள் புல்லாங்குழலின் புலம்பல் என்று அதனுடைய கவிதைகளையும் அதற்கான விளக்கங்களையும் வழங்கி அந்த நூல் அண்மையில வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த நூலும் நம்மிடத்தில் விற்பனைக்கு இருக்கிறது. வேண்டியவர்கள் அதையும் பெற்றுக்கொள்ளலாம், மஸ்னவி ஷரீஃபையும் பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய சண்முகம் சாலிக் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இவர் ரூமியினுடைய காதலர். எப்படின்னா வருடந்தோறும் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உருஸுக்கு அங்கேயே போய் விடுவார். அதாவது கொன்யாவுக்கு, துருக்கிக்கு கொன்யாவிற்கு போய்விடுவார். ஒரு முறை அவரிடத்துல கேட்டதுக்கு அவர் சொன்னார், நான் உண்ணாமல் தின்னாமல் இருந்தாலும் கூட வாயை கட்டி வயிறை கட்டி காசு சேர்த்து எப்படி போய்விடுவேன் என்று சொல்வார். அப்படி போகக்கூடியவர். இந்த ஆண்டு இந்த நிகழ்வு உருவசிலே அவருடைய நண்பர்கள் சென்றிருக்கிறார்கள். இப்போ அவர் இங்கே இருக்கிறார். தன்னுடைய கருத்துக்களை ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றிய தங்களுடைய பதிவுகளை நம்முடைய நண்பர் சண்முகம் என்கிற சாலிக் அவர்கள் தருவார். சாலிக் இருக்கிறீங்களா? சாலிக் வரலன்னு அஜரத் அவங்க காஜா அஜரத் ஏதோ பேசணும்னாங்க. சொல்லுங்க பேச சொல்லுங்க. முதல்ல இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் நடத்தும்போது ஹலோ மத்தவங்க சைலண்ட் போட்டுருங்க. பேசுங்க நீங்க பேசுங்க. அதாவது முதல்ல இன்னைக்கு நான் யதார்த்தமா சென்னை உலகம் அப்படிங்கறதுல இந்த இதை பார்த்ததுனால வந்திருக்கேன். இல்லைன்னா எனக்கு தெரியாது. அதனால நமக்கும் அந்த தகவலை கொடுத்துக்கிடுங்க. ஏன்னா இது எப்படின்னு சொன்னா இந்த எப்படி படிச்சேன்னு சொன்னா சென்னையில வந்து வாங்கி நினைக்கிறேன். அந்த 7 பாகமும் அங்க இருக்கு. அதை எடுத்து ஆடியோ கிளியரா இல்லம்மா. ராஜா அஜரத் உங்க சவுண்ட் சரியா வரல. சொல்லுங்க. அதாவது மஸ்னவ் ஷரீஃப் வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா, முதல்ல இந்த மீட்டிங் நடத்தும் போது இன்ஷால்லா எனக்கு தகவல் தெரிவிச்சிருங்க என்னுடைய நம்பருக்கு. நானும் இதுல வந்து கலந்துக்கிறதுக்கு விருப்பப்படுறேன். கேக்குதுங்களா? அதாவது இந்த மஸ்னவ் ஷரீஃப் வந்து நான் இல்ல சென்னை வேற சட்டெல்லாம் போட வேண்டி இருக்குது. மாரூப் காக்கா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஜம்புலிங்கத்துல நீங்க தான் வாங்கி வச்சீங்க. அந்த 7 பாகமும் இருக்குது. அதைத்தான் நீங்க பிளான் பண்ணும்போது பார்த்துருக்கேன். நல்ல ஜோரா இருக்குது. எங்க இருந்து எடுக்கிறாப்லன்னு கேட்டா ஒரே நீங்க மஸ்னவ் ஷரீஃப் தான் சொல்லுவீங்க. அதை வச்சுதான் நானும் அதை படிக்க ஆரம்பிச்சேன். இப்போ நான் வந்து சதக் இன்ஜினியரிங் காலேஜ்ல இமாமா இருக்கேன். முழுவதுமே அங்க வந்து அங்க வந்து இப்ப வந்து எப்படின்னா இந்த கருத்து தான் இப்ப அவங்க நம்ம வாயிதி அசர் சொன்னாரு பாருங்க. அதே மாதிரி குர்ஆன் ஆயத்தை எடுத்து இங்க பையங்களுக்கு நான் அதை பேசிதான் இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு யதார்த்தமா நான் அந்த சென்னை உலமான இது மீட்டிங் இருக்கு, ஜூம் மீட்டிங் சொல்லி ஐடியெல்லாம் நான் ரெடி பண்ணி தான் உள்ள வந்து 1.5 மணி நேரமா உட்கார்ந்துருக்கேன்.
அதனால இன்ஷால்லா தகவல் நமக்கு தந்துருங்க. அந்த நம்பரை கொஞ்சம் பதிவு பண்ணிக்கிடுங்க. இன்ஷால்லா இதுதான், வேற ஒண்ணும் சொல்ல விரும்பல. இதுக்கு தான், ஏன்னா அடுத்து தவறிடக்கூடாது. சரிங்க, சரி, சந்தோஷம். சரி. அடுத்து நம்பர் அஜரத் எப்படி போடணும்னு மோகன் தெரியல. தேனியில இருந்து என்ன இருக்காங்க. எடுத்துக்கிட்டீங்களா? அஜரத் மோகன் தேனியில இருந்து இருக்காங்க. அவங்க ஒரு கருத்தை சொல்லுங்களேன். சரி சரி. சார் மோகன் சார். கத்தார்ல இருந்து நம்முடைய முதல்வர் நூருல் அமீன் இணைஞ்சிருக்காரு. அவரு கருத்தை சொல்லுங்களேன். வீட்டை எடுத்துட்டு பேசு. மீட்ல இருக்கீங்க, மீட் எடுங்க. இப்பதான் சொன்ன பௌர்ணமி நிலை பெறும்போது நாய்கள் குலைத்து கொண்டிருக்கும். யார் இதே குறைச்சி மீட்டு போட்டா நல்லது. சரிங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. சார், சொல்லுங்க. வணக்கம். நான் தேனியில இருந்து மோகன் பேசுறேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க. என்னுடைய ஆர்வீர் நண்பர் மலேராஜ் இந்த தொகுப்புல கலந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். அவர் நிறைய விஷயங்களை படிச்சு நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து பகிர்ந்திருக்காரு. எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தொகுப்புல வந்து அவர் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை நிறைய பேசணும்னு நினைச்சு இந்த நிகழ்ச்சியில அடுத்தடுத்து நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சு நல்ல முறையில செயல்படணும்னு நினைச்சு நான் வாழ்த்துறேன். வாழ்த்துக்கிறேன். நன்றி, நன்றி சார். வேற யாரும் சுருக்கமா கருத்து சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா நிகழ்ச்சி நிறைவுக்கு வரலாம். நம்முடைய மஸ்னவி ஷரீஃபினுடைய பதிப்பாளர்களில் ஒருவர் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல் ஜனாப் அல்ஹாஜ் நஹவி முகமது இப்ராஹிம் ஆலிம் மஹ்தரி ஃபஹீமி MBA அவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி நிறைவாக துஆவதி முடிச்சிடலாமா? ஆமா ஆமா, இன்ஷா அல்லாஹ். நான் அலிம்சா ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு சுவாரஸ்யத்துக்காக சொல்லிடுறேன். பொதுவாக இப்ப மஸ்னவி இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நல்ல படித்த கல்வியாளர்கள், நல்ல ஒரு ஞானம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, ப்ரொஃபஸர்மார்கள், பெரிய பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் மஸ்னவி எல்லோரையுமே போய் சென்று அடையத்தான் செய்கிறதுக்கு ஆதாரம் கணிதத்துக்குரிய அபுதார் அன்சா அவர்கள் குருநாக்கல்ல, கொழும்பு குருநாக்கல்ல வெளியீட்டு விழா நடத்தியிருந்தாங்க. அதற்காக நான் போயிருந்தேன். அப்ப கொழும்பு ஏர்போர்ட்ல என்னை வரவேற்பதற்காக ஒரு டிரைவர், அந்த டிரைவருக்கு வந்து பெரிய படிப்பறிவு உள்ளவர் இல்லை. கார்ல போய்கிட்டு இருக்கும், எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்டார். ஏதோ வியாபார விஷயமாக. இல்ல வியாபார விஷயம் இல்லை, மஸ்னவி வெளியீட்டு விழா. முதல்ல மஸ்னவினா என்னன்னு கேட்டார். அந்த நேரத்தில் அவருடைய அறிவு மஸ்னவினா கிலோ எவ்வளவு அந்த அளவு தான். ஆனா அந்த வீட்டுல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போறதுக்குள்ள மஸ்னவியில கூட சில ஒரு 2 கதைகளை எதை சொன்னால் அவருக்கு புரியுமோ அந்த மாதிரியான சில கதைகளை சொன்ன உடனே அப்படியே இறங்கும் போது ஒரு சொன்ன வார்த்தை, காக்கா நீங்க குருநாக்கல்ல எனக்கும் 6 பாகத்தை வாங்கி தந்துட்டுங்கள், 6 பாகம் எனக்கு வேணும் என்று அவராக முன் வந்து கேட்டாரு. அதே மாதிரி அந்த விழாவில் அவர் கொடுத்தோம். அந்த அவர் வந்து ஒரு பெரிய கல்லூரி இல்லாத மக்களும் அந்த கதையும் அதில் உள்ள அந்த நீதி ஈர்க்கிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை என்பதை நான் பதிவு செய்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் கத்தார் நூருல் அமீன் பேச. ஒரு நிமிஷம், நான் சண்முகம் பேசுறேன். நான் எப்ப சொன்னேனே ஒரு சண்முகம் என்ற சாலிக் சொல்லுங்க சொல்லுங்க. ரூமியினுடைய உருசுல ஆண்டுதோறும் கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர் சாலிக் பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதாவது வந்து வருஷம் போயிடுவேன். இந்த வருஷம் மட்டும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியானாலும் இந்த டைம் நான் போகல. ஆனா எப்பயும் வருஷம் போயிடுவேன். நீங்க வந்து இந்த ரூட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து மௌலானா ரூமியே தெரியல அப்படின்னா நம்ம இந்த ரூட்டே ஃபில் ஆகாது. எல்லாரும் இந்த ரூட்ல எவ்வளவு பெரியவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனா வந்து மௌலானா ரூமி மட்டும்தான் இஷ்க மட்டுமே பேசினாங்க அதிக நேரம். அவங்க வந்து இந்த ரூட்டையும் வந்து இஷ்கு ரூட்டு தான். ஆனா எல்லாரும் என்னதான் சரியத்து தரிக்கத்து என்ன வகையில பேசினாலும் கடைசியில போய் அங்கதான் நிக்கும். ஆனா இது அதை மட்டும் தான் அவங்க அதிகம் பேசியிருக்கிறாங்க. ஆனா மஸ்னவி ஷெரீஃப் யாரு என்ன படிச்சாலும் அந்த மஸ்னவி ஷெரீஃப் வந்து அவங்கள்ட்ட அது கொஞ்சம் இறங்கி வரணும். நம்ம ஒரு சைடு மட்டும் பார்க்க முடியாது.
சில பேர் வாங்குறாங்க, அதை படிக்கிறாங்க, அதோட விட்டுறாங்க. ஆனா அது அதுவாக முடிய மாட்டேங்குது. ஆனா அதுவாகிறதுக்கு அதோட கருணை தேவைங்கிறதுனால எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த மஷ்ரவி ஷெரீஃபை வந்து இவங்க தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணி கொடுத்தது வந்து மிகப்பெரிய கிஃப்ட். அதை கொண்டு போய் அவங்களோட இப்ப இருக்கிற கரண்ட் முந்தின வருஷம் தான் அதை எடுத்துட்டு போயிருந்தேன் பொன்னியாவுக்கு. அவங்க வந்து அவங்களுடைய கிராண்ட் டாட்டர் தான் பாத்துக்கிறாங்க. அவங்க வந்து கேட்டாங்க, இந்த 10 கிலோ புக்கை இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கே, உனக்கு அது பெருசா தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க. இந்த கிதாபு அனைமா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதை டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ரீசெண்டா தான் அதை படிச்சேன். ஆனா அந்த கொண்டு வர பாக்கியம் வந்து எனக்கு இவங்க மௌலானா ரூமி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து தான் நான் பெருசா பாக்குறேன். மத்தபடி இதை வந்து தூக்கிட்டு இவ்வளவு பேர் 10 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு 3 நாளா சுத்திக்கிட்டே இருந்தேன். அவங்க எப்ப வந்து அவங்க ஹான்காவை திறப்பாங்க, அங்க போய் அதை கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா அவங்க அன்பார்ச்சுனேட்லி அவங்க சென்னைக்கு 2 டைம் வந்திருக்கதான் சொன்னாங்க. அவங்க அங்க வரணும்னு கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. நிறைய பேசணும். பட் நான் டிராவல்ல இருக்கிறதுனால எதாச்சியா நான் பார்த்தேன். ஆனா மௌலானா ரூமிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க எல்லாருமே. அதை நான் ஒரு 2-3 விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நான் நிறுத்திக்கிறேன். உங்களோட மதம் என்னன்னு கேட்டாங்க. மௌலானா ரூமிட்ட எல்லாரும் கேட்டப்ப என்னோட மதம் வந்து அன்புதான் அப்படின்னு. ஆனா அதை எல்லாரும் இப்ப ஓப்பனா பேச முடியாது, எல்லா ரூட்ல உள்ளவங்களும். இன்னைக்கு எல்லாரும் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க, இந்த குரூப்ல இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா காரணம்னா அந்த ஒண்ணுதான். அந்த ஒண்ணு எல்லாத்தையும் இருக்கிறது வெவ்வேறு வழிவில தெரியுது. ஆனா ஈர்க்கப்பட்டனாலதான் எல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க. இன்னொன்னு வந்து கொன்னியாவுல நீங்க பாத்தீங்கன்னா வருஷம் ஒரு ஊர்ஸ் நடக்கும். அந்த நேரத்துல நான் பார்க்காத எல்லா நாட்டு மக்களையும் நான் பார்த்திருக்கிறேங்க. அநேகமா அது இந்தியாவில இருந்து தான் ரொம்ப இந்தியாவில இருந்து வரலன்னு கூட நான் சொல்லலாம். அதான் அப்படியே வந்தாலும் நார்த்ல இருந்து தான் வர்றாங்க அவங்கள அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா ஒவ்வொருத்தரும் அங்க போய் பார்க்கணும், அந்த இடத்த போய் பார்க்கணும். அங்க நீங்க அன்னைக்கு அங்க போனா நீங்க ஃபீல் பண்ணலாம். மௌலானா ரூமி காலகட்டத்துல நீங்க அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, அவங்களுடைய சிஷியமார்கள் எப்படி இருந்திருப்பாங்க, இல்ல அவங்களுடைய அந்த தரிக்கத்து அவங்க ரூட்ல இருக்கிற இன்னும் பிராக்டிஸ் இன்னும் பண்ணிக்கிட்டே தான் வர்றாங்க. அங்க அதை ஸ்டாப் பண்ணல. பட் ஆனா அது நேசிச்சது மட்டும் இருக்காம நீங்க எல்லாரும் ஒரு டைம் வந்து கொன்னியா விசிட் பண்ணணும். அங்க வந்தாதான் யாரு ரூமிங்கிறது உங்களுக்கு அப்பதான் தெரியும். இதுல ஓரளவுக்கு தெரியும் மஷ்னவி ஷெரீஃப் படிச்சு. பட் ஆனா அந்த ரூட்ல முழுசா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு ஷேக் கண்டிப்பா தேவை, அவர் யாருன்ட்டு. அது வந்து அந்த இந்த மஷ்னவி ஷெரீஃபே உங்களுக்கு ஒரு நாள்ல ரூட்டு காட்டும். ஆனா அதை கரெக்டா பிடிக்கணும். அதுல சும்மா மத்த புக்ஸ் வாசிக்கிற மாதிரி அழகா இருக்கு, கவிதை அழகா இருக்குது, புக்கு சூப்பரா எழுதி இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டீங்கன்னா நீங்க மிகப்பெரிய பொக்கிஷத்தை தவற விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இதை தவிர இத்தனை 800 ஆண்டை கடந்தும் ஒருத்தவங்களுக்கு ரூட்டுக்கு வழி காட்டிக்கிட்டு இருக்குது உதாரணம் நான் ஒருத்தன் தான். ஏன்னா என்னோட அனுபவத்துல சொல்றேன், இது மாதிரி ஒரு கித்தாப்பு இனி ஒரு காலத்துல எழுத போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு கித்தாப்பு வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா இது காலத்துல அழியாத ஒரு கித்தாப்பு. நீங்க எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் லக்கின்னு தான் சொல்லுவேன். ஆனா அதுல லக்கி அதோட நிறுத்திக்காம மஷ்ரவியா என்னைக்கு ஒருத்தர் மாறுறாங்களோ அப்பதான் இந்த யாரு அந்த ரூமிங்கிறது தெரிய வரும். ரொம்ப நன்றி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். உங்க திருமுகத்தை காமிங்களா? அவரே பயணத்துல இருக்கிறாரு. அவர் பயணத்துல இருக்கிறாரு. அஜரத் இந்த கத்தார்ல இருந்து நூறுல் அமீன் இருக்கு, அவர் மட்டும் பேசிடட்டும். அதோட நிறைவு பண்ணிடுறேன். சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் நூருல் அமீன், ஹிதாயத்துடைய பள்ளிக்கால நண்பர். நமக்கு அந்த அளவுக்கு வந்து இதுவரைக்கும் முதல் மீட்டிங் நான் கலந்துருக்கிறேன். இதுவரை எந்த மீட்டிங் கலந்தது இல்லை. நண்பர் வந்து அடிக்கடி வந்து கலந்துக்க சொல்லுவார். அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட இருந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சு கொண்டது சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. எனக்கு அதுக்கு மேலே பேச தெரியல. அல்லாஹ் வந்து நீங்க தான் முதுகு ஹிதாயத்துடைய நண்பர்னு சொன்னீங்கல்ல, அதுலயே எல்லாம் அடங்கிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அபு தாயித் ஷேக். மௌலானா யார் பேசுறியா? பேரை சொல்லுங்க. நான் ஸ்ரீலங்கால இருந்து நியாஸ் பேசுறேன். ஷெரீஃபுதீன் கேரளா, அவரோட நண்பர், ஷரீஃபுதீனுடைய ஃப்ரெண்ட், மிக நெருங்கிய நண்பர். நான் மிகவும் நேசிக்கிற ஒரு அறிஞர் தான் மௌலானா ரூமி. இதில் கலந்து கொள்ள கிடைச்சதுக்கு எனக்கு மிக மிக சந்தோஷம்.
ஷரஃபுddin எனக்கு எல்லாம் அனுப்பியிருந்தார். ஆகவே எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய நல்ல இதை கிடைக்கணும். சகோதரர்கள், டாக்டர், அவங்க ப்ரொஃபஸர் எல்லாம் அருமையான கருத்துக்கள் சொன்னாங்க. இனிமேலும் இருக்கிறதுக்கு எங்களோட தொடர்பு கொண்டு எங்களோட இது பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதில் சேர்ந்திருப்போம். கிடைத்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம். அண்ணா ஹிதாயத் அண்ணா நிறைவுக்கு வரலாம். சரி. நவி முகமது இப்ராஹிம் அலி மாதிரி அவர் அன்மியூட் பண்ணிக்கிறீங்க, அன்மியூட் பண்ணுங்கம்மா. அவங்க மியூட்ல இருக்கு, இன்னும் மியூட்லாம் இருக்கு. மியூட்லாம இருக்கு. அஜய், உங்க மொபைல்லே பேசிடுங்க. உங்க மொபைல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அற்புதமான ஒரு அமர்வு. மௌரூஃப் காக்கா, அல்ஹம்துலில்லாஹ். மௌரூஃப் காக்கா அவர்கள் ரூமியினுடைய மிகப்பெரிய காதலர். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஒரு அற்புதமான ஒரு அமர்விலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நேரத்திலே நான் சொல்ல விரும்புவதெல்லாம், அன்பு என்கிற ஒரு உன்னதமான ஒரு பொருள் எல்லா உறவுகளையும் மேம்படுத்தக்கூடிய ஒன்று. அதன் அடிப்படையிலே அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறார்கள். ஆனால் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்களோடு உள்ள ஒரு காதல் ஏறக்குறைய என்னுடைய 15 வயதிலேயே ஏற்பட்டு விட்டது. அதற்கு அடிப்படையான ஒரு காரணம், ஹஜரத் மாமா என்று அழைக்கப்படுகிற அப்துல் வஹாப் பாக்கர் அவர்கள் மிகப்பெரிய ஞானவானாக இருந்து நாகூருடைய ஷேக்காக இருந்திருக்கிறவர்கள். இன்னொரு தகவல், நேற்றைய முன்தினமுடைய புனிதமான ஜியாரத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. எஜமான் ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகத்தினுடைய ஜியாரத்தோடு சேர்ந்து கிடைத்தது. அவர்களுடைய மௌலானா ரூமியின் தத்துவங்கள் என்ற ஒரு சின்ன ஒரு புத்தகம். அந்த சின்ன புத்தகத்திலே 10 தலைப்புகள் இருக்கும். அது மஸ்னவியினுடைய ஒரு சாராகவே அது அமைந்திருக்கும். அதனுடைய முதலாவது தலைப்பு மறக்க முடியாத பொறுப்பு என்று. அது மஸ்னவியின் மீதான, மௌலானா ரூமியின் மீதான ஒரு காதலை அன்றே ஏற்படுத்தியது. அதற்கு அடுத்தாறு போல் ஓரளவு இந்த வலைதளங்கள் எல்லாம் வருகின்ற நேரத்தில் நான் தேடி அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய கோட்ஸ் என்று சொல்லக்கூடிய வரிகளையும் நான் பதிவு செய்து அது அங்கே மௌலானா ரூமி பேசுகிறார்கள் என்று ஆரம்ப காலத்தில் மஸ்னவி நம்முடைய அஸ்ரார் போன்ற பதிவுகளை அனுப்பி கொண்டிருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒன்று. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி பற்றி அதிலே மிகவும் ஆழமாக தன்னை அழித்து கொண்டவர்கள், காதலித்தவர்கள் எல்லாம் இங்கே பேசிவிட்டார்கள். அப்படிப்பட்ட தகுதிக்குரியவன் நான் அல்ல. இருந்தாலும் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உலகம் முழுவதும் வியாபித்து ஒரு அன்பை அவர்கள் போதித்திருக்கிறார்கள். தன்னை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில், நான் அல்லாஹினுடைய அடிமை, நான் வாழும் காலமெல்லாம் I am servant of the God as long as I live. I am the dust of Prophet Muhammad sallallahu alaihi wasallam. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலினுடைய தூசி என்று தன்னை யார் என்று அவர்கள் அங்கே தெளிவுபடுத்தி விடுகிறார்கள். அந்த மஸ்னவியினுடைய அற்புதமான ஒன்று, தாகமுள்ளவனை தண்ணீர் தேடிக்கொண்டிருப்பதை போல தண்ணீர் தாகமுடையவனை தேடிக்கொண்டிருக்கிறது என்று ஒரு பிரபலமான ஒரு வசனம். அதுதான் இன்று நம்மை இன்று இணைத்திருக்கிறது, இயக்கி கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராகிய நம்முடைய மௌலானா ரூமி அவர்களை பற்றி கால்மன் பார்க் போன்ற பெரும் அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். எசன்ஸ் ஆஃப் ரூமி என்கிற அற்புதமான நூல். இவைகளெல்லாம் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை
இஸ்லாமிய அந்த அடையாளத்தையும் தாண்டி உலகளாவிய அளவில் அவர்களை கொண்டு சேர்த்திருக்கிறது. அந்த ரூமியினுடைய அந்த பாதிப்பு தாக்கம் இந்த உலகம் முழுவதையும் அன்பு என்கிற ஒரு சமத்துவத்தில் இணைத்திருக்கிறது. அந்த ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், நாம் மரணித்த பின்னால், when we dead, seek not our tombs in the earth. நம்முடைய கல்லறைகளை இந்த பூமியிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள், but find it in the hearts of men. மக்களுடைய மனதிலே தேடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதனை போன்று மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மறைந்ததற்கு பின்னால் இன்றும் நம்முடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்றும் நம்மை வழிநடத்துவார்கள். என்றும் இந்த உலகத்தை அவர்கள் அமைதியை கொண்டு காப்பாற்றுவார்கள். நம் நாட்டையும் வீட்டையும் இந்த உலகையும் அந்த அன்பு என்கிற ஒரு சமாதானத்தை அவர்கள் நிச்சயமாக தாங்கி பிடிப்பார்கள் என்ற ஒரு கருத்தை பதித்துவிட்டு நான் இறுதியாக துஆவோடு முடிவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வயக்ஃபி மஸீதா வஃபன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وفهيمنا سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم ألف بيننا وأصلح ذات بيننا يا أرحم الراحمين. اللهم بارك لنا في تجاراتنا وعملاتنا وصنعتنا وحرفتنا ببركة حبيبنا سيدنا محمد صلى الله عليه وسلم. يا الله எங்கள் யாவர்களுடைய மனங்களையும் உன்னுடைய அன்பை கொண்டும் உன் தூதருடைய அன்பை கொண்டும் நேசத்தை கொண்டும் பாசத்தை கொண்டும் இணைத்து வைப்பாயாக. எங்களுடைய கரங்களை உன்னுடைய அபிவிருத்தியை கொண்டு பலமாக்கி வைப்பாயாக. நற்சேவைகள் ஆற்றும் நல்ல மனங்களாகவும் உதவக்கூடிய கரங்களாகவும் யா அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பாயாக. அருமை ரூமி அவர்களையும் அவர்களுடைய குருநாதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடியவர்களாகவும் உலகம் மொத்தத்திலும் நேசத்தை பரப்பக்கூடியவர்களாகவும் எங்களை ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹும்ம யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா واسمح لنا ما مضى يا واسع الكرم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى اللهم على سيدنا محمد النبي الحبيب الفهيم الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. சாந்தியும் இறை சாந்தியும் சமாதானமும் எல்லோரும் மீது நிலவட்டுமாக. வாழ்க வளமுடன் என்று நாங்கள் நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். நிறைவு ஆகிவிட்டாலும் கூட சகோதரன் மல்லையாராஜ் அவர்கள் சிட்னியிலிருந்து இவ்வளவு லேட்டா ராத்திரி 3 மணி நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிறதுக்கு அவங்க மிக நன்றி சொல்லி அவங்க ஒரு கமெண்ட்ஸ் இது போட்டிருக்கிறாங்க. ரூமியின் மஸ்னவி என்பது இசையாக மாற்றப்பட்ட அன்பு. வார்த்தைகள் புரியாதவர்களுக்கு கூட மஸ்னவியின் இசையும் அந்த வரிகளில் உள்ள ஆழமான நேயமும் ஒரு அமைதியை தருகின்றன. அதனால்தான் 800 ஆண்டுகள் கடந்து மஸ்னவி இன்றும் உலகெங்கும் அன்பை பரப்பிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்காக நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு நன்றி. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில சிரமத்தோடு பங்கேற்ற மரியாதைக்குரிய மல்லையாராஜ் ஐயா அவர்கள், பேராசிரியர் செல்மணி அவர்கள், பேராசிரியர் முனைவர் நாகூர் ரூமி அவர்கள் மற்றும் இதில் பங்கேற்ற அனைவருக்கும் எமது ஃபஹீமியா பப்ளிஷர்ஸ், ஃபஹீமியா ட்ரஸ்ட் நிறுவனத்தின் சார்பிலும், டிவைன் பிளாக் சார்பிலும், இதனுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய மாரூப் காக்கா அவர்கள் மற்றும் இதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் முதுவை ஹிதாயத் அவர்கள் சார்பிலும் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. ஐயா சின்ன திருத்தம் ஐயா, மன்னிக்கணும். சொல்லுங்க. சிரமத்துடன் மல்லையராஜ் பங்கேற்கவில்லை. இல்லையா, உங்களுடைய நேரத்துக்காக, வேற ஒண்ணு இல்ல. ஆசையுடனும் சேர்ந்திருக்கிறேன் நான். ஐயா உங்க நேரத்துக்காக சொன்னேன். நேரம் விடுங்க ஐயா. ரூமியை பத்தி பேசுறதுக்கு நேரம் எல்லாம் கிடையவே கிடையாது. மணி 4:20 காத்தால. இத்தனை பேரோட அறிவும் எனக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. அதுக்காக என்ன வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.